உண்மையா நேசிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, வாலிபர்களாய் சேர்ந்து இந்த நாள் ஆராதனையை நடத்த இருப்பதால் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களையும் எடுத்து நீர் உபயோகப்படுத்தும். ஆண்டவரே நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல சாட்சிகள் ஆண்டவரே எங்க மத்தியில எழும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவங்க தாளந்துகளை கர்த்தர் வெளிப்படையாய் கர்த்தர் கொண்டு வரும்படியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வந்து சேரும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இது கரத்தை வைங்க. ஆரம்பத்திலிருந்து முடிவரை தெய்வீக பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை ஜெபத்தை கடந்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவேன், சமூகத்தாலே நடத்துவேன். வார்த்தையாலே தேற்றுவேன், சமூகத்தாலே நடத்துவேன். என்னகோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தந்தீரே. என்னகோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தந்தீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, காலகாலே தகரும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தகரும்போது என்னை கேட்பவரே. என்னகோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னகோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர
சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம். நீர் போதுமே, நீர் போதுமே, போதும், நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வாயை திறந்து பாடலாமா? பரலோகத்துடைய கவனத்தை நம்ம ஈர்க்கணும். பரலோக கவனம் இந்த இடத்துல இருக்கணும். ஏசப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். பாடலாமா? என்றுமே, என்றுமே, ஓயாம அவன் புகழை நம்ம பாடணும். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களில் நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான ஒரு டிராயிங் காம்படிஷன் நம்முடைய சர்ச்சில் நடந்தது. ஸோ இந்த யூத் சண்டே சார்பில் இந்த அருமையான நல்ல நாளில் இந்த பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாக இவர்கள் விரும்புகிறார்கள். எல்லாரும் வந்து இந்த பரிசை நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான பிற ஜெயக்குமார் அவருடைய கரங்களிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மகிமை உண்டாவதாக. இந்த வாலிபர் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் சபையின் சார்பாக, சபையின் போதகர் என்கிற முறையில் நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வாலிபர்கள் மத்தியிலிருந்து தம்பி பிரபு முன்பதாக வந்து நேரம் சாட்சி சொல்லுவார். பிரைஸ் லார்ட். என்னை உங்கள் முன்னாடி சாட்சி அனுப்பின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது இப்போ இருக்க சாட்சி இல்லை, 2016 இந்த சாட்சி நடந்தது. இது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சி. நான் பேசுகிறது உங்கள் எல்லாருக்குமே கேட்குதுல்ல, இந்த குரல் தான் சாட்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 மாதமாக என் குரல் இல்லாமல் ஊமையாக இருந்தேன். நான் 2016 20 வயசு இருக்கும் எனக்கு. ஒரு சின்ன எங்கள் அம்மா என்னை அடிச்சிட்டாங்க. நைட்டு பூரா படுத்திருந்தேன். காலையில் எழுந்திரிக்கிறப்போ நல்லா தான் இருந்தேன். நான் பார்த்தா வாய்ஸ் வரல. 1 வாரம் ஆச்சு வரல, 2 வாரம் ஆச்சு வரல. அப்புறம் டாக்டர்கிட்ட நிறையா போனோம். போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத கன்சல்டிங் இல்லை, கவுன்சிலிங்லாம் போனேன். நிறையா விஷயம் நடந்துச்சு. ஒரு 3 மாதம் வாய் திறக்கப்படலை. இதுக்கு உயிருள்ள சாட்சி நிறையா பேர் இருக்காங்க. என் ஃபேமிலி, எங்கள் ஏரியாவில் இருக்க ஆளுங்க, நம்ம பழைய சர்ச்சில் இருக்கவங்க, பாஸ்டர் எல்லோரும். 2010 வருஷத்தில் முழுமையாக அபிஷேகம் பெற்றேன். நான் 1 வருஷம் நல்ல ஆவியில் நிறைச்சி ஜோம் பண்ணேன். அதுக்கடுத்து சர்ச்சுக்கே போகிறதில்ல, விட்டுட்டேன் ஃபுல்லாக. அதுக்கடுத்து 2016 தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அருண் செல்வம் பாஸ்டர் சொன்னார், நீ நல்ல ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டார். நான் பதில் சொல்ல முடியலை, ஏன்னா நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். பாஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்து வழியாக ஓடிடுவேன் குடுன்னு, ஏன்னா அப்படி இருந்தேன் நான். அப்புறம் பார்த்தா என்னை 3 நாள் பாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ண சொன்னார். மொதல் நாள் ஜெபம் பண்ணேன் பாஸ்டிங்கில். வாய்ஸ் வரலைன்னா எப்படி நினச்சிங்கன்னா பேன்னு கூட வராது, வெறும் காற்று தான் வெளியே வரும்.
எனக்கு டாக்டர்லாம் நிறையா கொடுத்தாங்க. கடைசியாக ஒரே ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறப்ப சொன்னாங்க, இதுக்கடுத்து வந்து வாய்ஸ் வரவே வராது அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி கொடுத்தாங்க. உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க, கையில் கிளிப்பெல்லாம் மாட்டியிருந்தாங்க. திடீர்னு ஒரு 2 செகண்ட் கரண்ட் ஷாக் அடிக்கும், அப்படியே ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ கூட என் வாய்ஸ் வரல. வேதனை அதிகமாக இருந்துச்சு. அது உடம்பு தாங்க முடியலை. கடைசி பார்த்தா 3 நாள் பாஸ்டிங்கில் 2 நாள் ஜோம் பண்ணேன், முடியலை. 3ஆவது நாள் பாஸ்டர் ஃபோன் அடித்து சொல்கிறாரு, 3 நாளில் 30 நாளில் 3 வருஷம் ஆனாலும் நீங்கள் எனக்கு வாய்ஸ் தருவீங்க ஏசப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணேன். வீட்டுக்குள்ளே எல்லாருமே வெளியே இருந்தாங்க. சின்ன ரூம் தான். வீட்டுக்குள்ளே நான் ப்ரேயர் பண்ணி ஜோம் பண்ணிக்கிட்டே 2 நாள் ப்ரேயர் பண்ணதில் முழங்கால் 2 புண்ணாயிருச்சு. 3ஆவது நாள் ஒரு 2 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ண முடியல. அப்புறமேட்டிக்கு மறுபடியும் எந்திரிச்சு ஜோம் பண்ணிக்கிறக்கேன். முத வாயிலேருந்து வந்த வார்த்தை அந்நிய பாஷையில் தான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். எல்லோரும் வெளியே இருந்தாங்க. ஓடியாந்து எங்கள் அம்மா எனக்கு கட்டி பிடிச்சி எனக்கு மையனுக்கு வாய்ஸ் வந்துருச்சு. 1 வருஷம் 1.5 வருஷம் எனக்கு சரியாக பேச வரல. இருந்தாலும் அந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அப்படி தான் கொஞ்சம் வந்துச்சு. இருந்தாலும் கடவுள் எனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்காரு. அதான் என்னோடய வாழ்க்கையில் சொல்லப்போனால் நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை தான் சொல்ல முடியும். கிருபையோட சுத்தமான கிருபை. அப்படி தான் என்னை கொண்டு வந்திருக்காரு இப்போ வரைக்கும். இங்கே வந்து நிறைய பிரச்சனை. நான் கால் வைக்கிற இடம்லாம் பிரச்சனை தான். ஆனால் ஏசப்பா அதுலேருந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் என்னை நிப்பாட்டி வச்சுருக்காரு. அதுவே ஒரு பெரிய சாட்சி. இன்னொரு டெங்கு ஃபீவரில் 24 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. அவ்வளோதான், அந்த பையன் பிழைக்க முடியாது. 23 வயசு பார்த்தீங்கன்னா 30 கிலோ தான் இருந்தேன். அந்த இதுலேருந்து சாமி என்னை கூப்பிட்டு வந்தார். என் வாழ்க்கையே ஒரு சாட்சியாக தான் நிற்கிது. சிஏ டிபார்ட்மெண்ட்லேருந்து சாட்சி சொல்கிறீங்களா? உடனே சாட்சி சொல்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் சாட்சியாக நிப்பாட்டியிருக்காங்க. எனக்கு இந்த ஊரில் யாருமே தெரியாது. இங்கே வந்த ஒரு சொந்தம் சபை. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம். நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன். இப்போ இதுவே ஒரு பெரிய சாட்சி தானே. கடவுள் என்னை சாட்சியாக நிப்பாட்டினதுக்கு தேவனுக்கு நன்றி. எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவர் நிற்பதே ஆண்டவருடைய கிருபை தான். இந்த நாளில் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற சகோதரர் ஜெயக்குமார் அவரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷம் ஒன்றுமில்லை. ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் இந்த அந்தமான் தீவில் நாங்கள் வந்த அந்த நாளில் இருந்து இந்த நிமிஷம் வரை ஒரு குடும்பமாய் ஒரு சகோதர பாசத்தோடு அந்த குடும்பத்தோடு நாங்கள் இணைந்து எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய காரியங்கள் எல்லா காரியங்களிலும் நாங்கள் அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்தில் இந்த நாட்களில் நான் ஏஜிக்குள்ளே வந்தபோது எஸ்எம்சி ஊழியத்தில் எனக்கு அதிகமாய் உதவி செய்த ஒரு நல்ல சகோதரர் இங்கே இருக்கிற அநேக பழைய பிள்ளைகளுக்கு தெரியும். அநேக உதவிகள் அந்த டிரான்ஸ்லேஷன் காரியங்களில் 3 நாள் 4 நாள் மீட்டிங்கில் எல்லாம் எங்களுக்கு நல்ல உதவி சார். எப்போ கூப்பிட்டாலும் சரி, எந்த வேலை இருந்தாலும் சரி. அன்றைக்கி அவர் ரைட் மோரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஸ்கூலில். இங்கேருந்து போவோம் அவரை பார்க்க. அப்போ அவர் சொல்வார், எதுக்கு நீங்கள் தேடி வாரீங்க, யார்ட்டையாவது சொல்லி விட்டா போதுமே, நீங்கள் இவ்வளோ தூரம் வரணுமா அப்படிம்பார். ஒரு நல்ல சகோதரர். கர்த்தருக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்ல அருமையான தம்பிமார். அவங்க இந்த நாளில் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நிறைய அவர் என்ன மாதிரி நிறைய புஸ்தகம் படிக்கிறவர். நானே நிறைய புஸ்தகத்தை படித்து அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த புஸ்தகங்கள்லாம் நான் படித்தேன், நீங்கள் படிங்க அப்படி நிறைய புத்தகத்தை படிக்கிறவர். எங்கள் அக்கா மூலம் தான் அவர் எனக்கு அறிமுகமானவர். நாங்கள் அந்தமானுக்கு வரும்போதே எனக்கு சொல்லி அனுப்பின பேரில் ஒரு பேர் ஜெயக்குமார். அதுதான் எப்பவும் எங்கள் அக்கா சொல்கிறது. அவங்கெல்லாம் ஒன்றா பெராக்காவில் அட்டன் பண்ணவங்க, நல்ல குடும்பமாய் பழகினவங்க. இந்த நாளில் நம்மத்தில் வந்திருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே நம்முடைய யூத் பிள்ளைகள் சார்பாக யூத் சிஏ தலைவர், சிஏ பொருளாளர், நீங்கள் 2 பேரும் முன்னால் வாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மொமெண்டோவை நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்கு கொடுங்க. நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி அவரை. ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. ஆமென். அடுத்து நான் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சகோதரர் நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. என்ன எதுன்னு அவர் வீட்டில் போய் தான் திறந்து பார்க்கணும், இங்கே வச்செல்லாம் பார்த்துடக்கூடாது. அவர் பார்த்து ரொம்ப குஷியாயிருவான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவருக்கு நம்முடைய சபையின் சார்பாக ஒரு அன்பான பரிசை நான் வழங்க இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கரங்களை தட்டுங்க. அருமையான சகோதரர். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.
என்ன சொல்கிறது, எங்கே தொடங்கிறது ஒன்றும் தெரியல. இந்த சபை எனக்கு புதிதான சபை அல்ல. அந்த சொன்னாங்க, அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்களே, அது 100க்கு 200% அது உண்மை. அது ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க, யூத் சண்டே இப்போ வச்சு ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டு அனுப்புனாங்க. ரிச்சி முதல்ல எனக்கு அனுப்புனான். அதில் நான் முன்னாடி என்னுடைய ஃபோட்டோ முன்னாடி இருக்குது, எனக்கு பின்னால் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு கருத்தாக இருக்குது எனக்கு. ஆமாம், அவங்க பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால தான் நம்மளால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய முடியுது. சொன்னது போலவே ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே நல்லா எங்களை என்ன ஆண்டவர் அவங்களோட பேசுவார்னு தெரியாது. காலையில் வந்து நிற்பாங்க இந்த ஆடோவில் இருக்கும்போது. 2 பேருமே பாஸ்டமாக 2 பேருமே வருவாங்க. வந்து அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை எங்களுக்கு சொல்லி ஜெபிச்சுட்டு போவாங்க. எங்களை பொழுது வழி நடத்துவாங்க. நிறைய ஊழியக்காரங்கிட்ட நம்ம நிறைய காரியங்களை கற்றுருக்குறோம். அதில் இவங்களும் ஒரு நெருக்கமான ஒரு ஊழியக்காரராக இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் அதான் அந்த புக்கு கொடுப்பாங்க பாருங்கள் படிக்கிறதுக்கு. நெருப்பான புஸ்தகங்களெல்லாம் கையில் கொடுப்பாங்க. அதை படித்து நாங்களும் நெருப்பாவோம் ஆண்டவருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளாச்சு ஒரு ஏக்கம்தான், என்ன இங்கே போக முடியலையேன்னு. ஒரு சபையை ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கிற நயேஷ் ரொம்ப தூரம். ஆனாலும் நல்ல ஒரு எனக்கு இங்கே கூப்பிட்டா வரவா அப்படி கூப்பிடுறதுலாம் இதெல்லாம் டிமாண்ட்லாம் கிடையாது. எப்போ கூப்பிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம்தான். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஊழியக்காரங்களை, நம்முடைய அருமையான சகோதரர்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சபைக்கு நான் ஒன்றும் புதுசாக பிரசங்கம் பண்ணிட முடியாது. கைத்தட்டுங்க. யாரோ தட்டிட்டு விட்டுட்டிங்களே. இவங்க அதிகமாக படிக்கிறவங்க, அடிக்கடி தன்னை அப்டேட் பண்ணிக்கிறவங்க, அப்பப்போ மெயின்லேண்டுக்கு போய் பெரிய பெரிய செமினாரு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கலந்துக்கிட்டு அப்பப்போ புதிதான காரியங்களை எடுத்து கொடுக்குறவங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்குறோம். அப்போ இந்த இடத்துல நான் ஒன்றும் பெருசாக தெரியாததை நான் உங்களுக்கு சொல்லிட முடியாது இந்த பைபிள்லேருந்து. அது மாத்திரம் இல்லை, இந்த சபைக்கு வராத பெரிய பெரிய வல்லமையான தேவதாசர்களும் கிடையாது. அப்படி தானே? ஐயோ உங்களுக்கு வந்த ஊழியக்காரங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பொறாமை. அவ்வளோ பெரிய பெரிய பழுத்த தலைகளெல்லாம் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னும் வலதும் இடதும் பெருகுவீங்க. இங்கே கிடையாது. இங்கே வலதுக்கு போனால் கீழே விழுந்துருவீங்க. கிரவுண்டு பிடிக்கணும் நம்ம. அல்லேலூயா. நம்ம மண்ணை மிதிக்கணும். மண்ணில் கால் வைப்போம். கர்த்தர் நமக்கு கொடுப்பார் மண். அல்லேலூயா. அப்போ தான் வலதும் இடதும் இடம் கொண்டு பெருக முடியும். முன்னாலேயும் பின்னாலேயும். அல்லேலூயா. கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார் மந்தையே. ஆமென். அல்லேலூயா. இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். கர்த்தர் பெருக செய்வார், ஆசீர்வதிப்பார். ஏன்னா நமக்கல்ல, அவருக்கல்ல, தேவன் தம்முடைய மனவாட்டி அது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன், அதாவது ஆண்டவர் தன்னுடைய மனைவியாகிய இந்த சபையை ஒல்லியா, மெலிசா, ஒடுங்கி போனதா, சுருங்கி போனதா, ஒன்றுமே இல்லாத, ஒரு அட்ராக்ஷன் இல்லாத, ஒரு கவர்ச்சி இல்லாத ஒரு மனைவியாய் கிறிஸ்து எப்பவுமே பார்க்க மாட்டார் சபையை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் தொடம விட மாட்டார். அல்லேலூயா. நம்ம கல்யாணம் ஆனவங்க தொட விடுவோமா? யாரையாவது விடுவோமா? ஆமாம், விடமாட்டோம். ஆண்டவருடைய மனைவி இது, அவருடைய மனவாட்டி. அதான் நான் பேச்சு வழக்கு சொன்னேன், மனைவி மனவாட்டி. அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணும் கருத்துமாய் காப்பார் இந்த சபையை. கண்மணி போல காப்பார். தேவைகள் எல்லாம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் போஷிப்பார், சபையை போஷிக்கிறார்னு சொல்லியிருக்கு மனவாட்டியை. அல்லேலூயா. கர்த்தர் போஷிப்பார். இப்படி தான் போஷிப்பார். வார்த்தைகளை கொடுப்பார், ஏற்றதை கொடுப்பார். அல்லேலூயா. நான் ஒரு புது பெரிய செய்தி உங்களுக்கு ஒன்றும் இந்த பைபிளில் 66 புஸ்தகத்திலேருந்து விட்டுட்டு 67ஆவதுலேருந்து நான் எதுவும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும். அடுத்த வருஷம் பிப்ரவரி வந்தால் ஒரு 40 ஆண்டுகள் இந்த ஜீவனுள்ள மெய்யான அல்லேலூயா இந்த தேவன் என்னை ரட்சித்து ஒரு 40 ஆண்டுகள் அவரோடு கூட நடக்கும்படி, அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு யூத் சண்டேன்னு நீங்கள் இந்த யூத் நடத்துகிறாங்க, வாலிபர்கள் இதை பொறுப்பெடுத்து ஸ்பெஷலாக நடத்துகிறாங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி நடத்துகிறாங்க. இது இன்றைக்கி மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அடுத்த வாரமோ ஒருவேளை யூத் இல்லாமல் இருக்கலாம், இவங்க பின்னால் இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த அடுத்த வாரமோ இவங்க தான் இருப்பாங்க, ஆனால் இவங்க பின்னால் இருப்பாங்க. செய்தி மாத்திரம் அங்கிள் கொடுப்பாங்க, பாஸ்டர் கொடுப்பாங்க. ஆனால் மீது எல்லா காரியங்களும் நீங்கள் தானே பண்ணுறீங்க. அப்படி தானே?
அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து முழுமையாக நின்று இன்றைக்கி செய்து உங்களை வெளிக்காட்டியிருக்கிறீங்க. மற்ற எல்லா சண்டேஸ்லேயும் நீங்கள் பர்தாக்கா பீச்சே சொல்லுவாங்க இல்லையா, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருப்பீங்க நீங்கள். அல்லேலூயா. யூத்து தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மை இதுதான். வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் இவங்க தான் சபையில் நிறைய இருக்கிறாங்க. நம்ம தேசத்துலேயும் இந்த வயசுக்கு உள்ளவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அல்லேலூயா. தேசத்தில் வாலிபர்கள் அதிகம். நம்ம எஜமான் இயேசு அவர் போய் 90 வயசெல்லாம் கூப்பிடல, போய் 90 வயசை போய் தேடியா போனார்? ஆமாம், அவர் தேடி பிடிச்சவங்க எல்லாருமே வாலிபர்கள் தான். அல்லேலூயா. எல்லாருமே வாலிபர்கள் தான். வாலிப வயசில் தான் ஆண்டவர் தேடி போனார். ஐயா நான் படிக்கலை, பரவாயில்ல. ஐயா எனக்கு அந்தஸ்து கிடையாது, பரவாயில்ல. எனக்கு நல்ல பேக்ரவுண்டு கிடையாது, பரவாயில்ல. பேதுரு எப்படி இருந்தார்? ஒன்றும் அறியாத ஒரு மக்கு, ஒரு மண்ணு, ஒன்றும் தெரியாது பேதுருவுக்கு. வஸ்திரம் கூட ஒழுங்காக போட தெரியலன்னு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்துட்டார், மறுபடியுமா மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். அவர் தேடி வராரு. வலையை போடுப்பான்னு சொன்ன உடனே 153 மீனை பிடிச்சார். மீனை பிடிச்சிட்டு வந்தப்போ இவர் கிட்ட, இயேசு கிட்ட போன உடனே சொல்கிறாரு, கர்த்தர், இவர் கர்த்தர். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். இவர் கர்த்தர் அப்படின்னு ஒரு வஸ்திரத்தை எடுத்து கீழே மூடுறாரு. பைபிளில் அப்படி தான் இருக்குது. அவர் வஸ்திரத்தை அப்போ தான் ஒரு ஒழுங்காக ஒரு ட்ரெஸ்ஸு கூட பண்ண தெரியாத அந்த வாலிபனை இயேசு மாற்ற முடியும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, தம்பி சாட்சி சொன்னார், எனக்கு கொஞ்ச நாளாக தொண்டை வரலன்னு. உங்கள் தொண்டை வராமல் போனதுக்கு எதுக்கு தெரியுமா? தேவன் உங்களுக்கு தொண்டையை கொடுப்பார். அல்லேலூயா. அவர் மகிமைப்படுவார் உங்கள் குரல் வளர் மூலமாக. அல்லேலூயா. அப்படி தான் கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய காரியங்கள்லாம் அப்படி தான் இருக்குது பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் கரத்தில் இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுப்பேன். ரொம்ப கனம் பண்ணிங்க. நான் இவ்வளோ கனம் இங்கே கிடைக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. இல்லைன்னா பரிசு கிரிசெல்லாம் நான் பொறுப்பெடுத்திருப்பேன். இனி வர நாட்களில் உங்கள் யூத்துக்குள்ளே பரிசுகள்லாம் நான் பொறுப்பெடுப்பேன். அல்லேலூயா. ஒரு சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், நிறைய என்னை கனப்படுத்திட்டீங்க. அளவுக்கு அதிகமாய் நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்து என்னை கனப்படுத்திட்டீங்க. ஏன்னா உங்கள் தகப்பனார் என்னை நேசிக்கிறதுனால நீங்களும் என்னை நேசித்தான் ஆகணும். அல்லேலூயா. உங்கள் தகப்பனார் யார்? பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப ஆவிக்குரியாக போய் பரலோக போய்தான்னு சொல்லாமல் இருந்தீங்களே, கரெக்டாக இருக்கிறீங்க நீங்கள். அல்லேலூயா. ஆமாம், கரெக்டாக இருக்கிறீங்க. சிலர் ரொம்ப ஆவிக்குள்ளே அப்படியே போயிட்டு எதையாவது இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க, கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்க. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு சில வார்த்தைகளை, ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை தரணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை தரணும். இன்றைக்கு சாமுவேல் 1 சாமுவேல் 3:19 எடுத்து நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 3:19. ஆமென். எஸ். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தை, இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். கொஞ்சம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமா ஆண்டவருக்கு? நன்றி சொல்லி துதிக்கலாமா? துதியின் சத்தத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? மனுஷனுடைய ஞானம் ஒன்றுத்துக்கும் உதவாது, மனுஷனுடைய அனுபவங்கள் ஒன்றத்துக்கும் உதவாது. தேவனுடைய காரியங்கள் மாத்திரம்தான். ஒரு வார்த்தை அவர் சொன்னால், ஒரு வார்த்தை அவர் கொடுத்தார்னா ரொம்ப தூரம் ஓடலாம் நம்ம. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய இதயங்கள் எல்லாம் உடைஞ்சி கண்ணீராய் வரும். கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு அன்பானது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. தேவாதி தேவனை உயர்த்தி பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே
என்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, ஆமென். வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி கண்ண மூடி. லூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. பரலோகம் இன்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. Hallelujah, amen. Thank you, Lord. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, amen. Hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Yes, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பேச வல்லமையுள்ள தேவன். ஒரு வார்த்தையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய அனுபவத்தினால, எங்களுடைய சிந்தனையினால ஆண்டவரே, நாங்கள் ஒருவரையும் உற்சாகப்படுத்தி கட்டி எழுப்ப முடியாது. உம்முடைய வார்த்தையினால் தான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பிழைக்கும்படி உம்முடைய வார்த்தை வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜீவித்திருக்கும்படி உம்முடைய வார்த்தை வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பலன் கொள்ளும்படி உம்முடைய வார்த்தை வேண்டும். நாங்கள் உமக்காக வெற்றியாய் ஓடுவதற்கு உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தாரும். ஒரு வார்த்தையும் யாரையும் காயப்படுத்தக்கூடாதுப்பா. ஒரு வார்த்தையும் யாரையும் பின்னிட்டு இழுத்துடக்கூடாது. ஒரு வார்த்தையும் யாருடைய உற்சாகத்தையும் குறைச்சிடக்கூடாது தகப்பனே. ஒரு வார்த்தையும் வீணாய் ஆண்டவரே மாம்சத்திலிருந்து மாம்சத்தை தாக்கக்கூடாது தகப்பனே. உதவி செய்யுங்க. உம்முடைய அன்புனால ஆண்டவரை நிறைந்த இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. நீங்க பேசுனா பலன் தான், நீங்க பேசுனா விசுவாசம் தான், நீங்க பேசுனா ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் தான், கிருபை தான், ரட்சிப்பு தான், விடுதலை தான் ஆண்டவரே. நீங்க பேசுனா எங்க உள்ளங்கள் அனல் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் இதை நினைத்து நினைத்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தக்கூடும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எந்த சபையில பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் உற்சாகமா இருக்கிறாங்களோ அந்த சபை இந்த கடைசி காலத்துல தானும் ஆயத்தமாகும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா.
நாட்கள் இனி குறைவான நாட்கள் தான். நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் இன்னும் இருக்கிறது என்று சொல்வதற்கு இல்லை. எல்லா தேசங்களையும் உலக நடப்புகளை பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜா அவர் வாசலண்டையே நிற்கிறார் என்ற உணர்வு அடிக்கடி வருகிறது. தேவனை உண்மையாய் தேடுகிற ஜனங்கள், தினந்தோறும் அவருடைய பாதத்தில் இருந்து வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஆவியானவர் இந்த உணர்வை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தமாகும்படி ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஆயத்தமாகுங்க, ஆயத்தப்படுங்க என்ற உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே வார்த்தையை நம்ம ரொம்ப சந்தோஷமா கேட்கணும். அல்லேலூயா. நாங்கள் நிறைய கதையெல்லாம் சொல்ல முடியாது, நாங்கள் கதையெல்லாம் சொல்றது கிடையாது, வார்த்தை தான் கொடுப்போம். அல்லேலூயா. இருக்கலாம், சில சம்பவங்கள் அப்படி வரலாம், அது நல்லா இருக்கும். ஆனால் வார்த்தையை பியூரா கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன வாசிச்சோம்னா, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். சாமுவேல் grew and the Lord was with him. அப்படித்தானே சொல்லுது. ஆண்டவர் சாமுவேல் வளர்ந்தான். கீழே நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது பின்னான பகுதிகளிலே அவன் சிறுவனாய், யார் கூப்பிடுறான்னு கூட தெரியாத, தேவனுடைய வார்த்தை சத்தத்தை கேட்டு பழக்கம் இல்லாத ஒரு சிறு பிள்ளையாண்டானாய், ஒரு கண்ணீரோடு ஜெபித்த ஒரு அண்ணாளுக்கு ஒரு கருவியாக இந்த பிள்ளை. சாமுவேல்னு பெயர் வச்சேன், ஏன்னா இதை கர்த்தரிடத்தில் கேட்டேன். ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. சாமுவேல்னாலே ஒரு இன்டைரக்டா நம்ம புரிஞ்சுக்கலாம், ஜெபம். சாமுவேலுங்கிற வார்த்தைக்கு ஜெபம். இது என்னுடைய வியாக்கியானம் இது. ஏன்னா அவ சொல்றா, நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், அதனால இதை சாமுவேல்னு பெயர் வச்சிருக்கிறேன். கர்த்தரிடத்துல கேட்டேன்னா அது ஜெபம் தான். சாமுவேல்னு சொன்னாலே ஒரு ஜெபம் தான். அவளுடைய ஜெபம். எல்கானா சொல்லுகிறான், 10 குமாரர்களை காட்டிலும் நான் உனக்கு மேன்மை அல்லவா? ஏன் கலங்குகிறாய்? ஏன் பசியா கிடக்கிற? ஏன் கலங்கின்னு இருக்கிற? பெனினா ஒரு பக்கம் சக்களத்தி, பெனினால் ஒரு பக்கம் அவள் தொல்லை கொடுக்கிறா, அவமானப்படுத்துகிறா, நிந்தைகளை கொடுக்கிறா. எனக்கு பிள்ளை இருக்கு பாரு, உனக்கு இல்ல அப்படின்னு ஒரு நிந்தையான சொற்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை அந்த குடும்பத்துல. கணவர் நேசிக்கிறாரு, அதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. 2 பங்கு கொடுப்பானாம், 2 பங்கு. அவன் ஷைலோவுக்கு போய் அந்த இடத்துல ஷீலோவுக்கு போய் தேவனை ஆராதிக்கும் போது அங்க இருக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, இவளுக்கு 2 பங்கு கொடுப்பான். அவ்வளவு அன்பு. ஆனாலும் அண்ணாளுக்கு திருப்தி கிடையாது. என் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், எங்க அப்பாவுக்கு கொடுப்பேன், ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. என் காணிக்கை எனக்கு வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கறதெல்லாம் காணிக்கை தானே. என் காணிக்கை கர்த்தரிடத்தில் நான் பெறுவேன். போய் ஏலியினுடைய அந்த ஆராதனையில அவன் சொல்றான், நீ என்ன காலங்கத்தாலே வெறிச்சு கிடக்கிற, நீ குடிச்சுட்டு வந்துட்டே காலங்கத்தில் சொல்லுவாங்களா யாராவது? அவ சொல்றா, ஐயா அப்படி கிடையாது, நான் கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் கவலை நிறைந்தவ, நான் அவமான நிந்தைகளை என் வாழ்க்கையில சுமந்து சாப்பிடாம முடியாம அவஸ்தைப்படுற ஒரு ஸ்திரீ ஐயா, நான் குடிச்சிட்டு வரல. அப்பதான் ஏலிக்கு புரியுது. சரி போ, உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். 1வது அதிகாரம். ஆனால் 2வது அதிகாரத்தில் ஒரு ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சாமுவேல், நீங்க வாசித்த அந்த சாமுவேலுக்கு அம்மா அண்ணா அவ பேசுறா பாருங்க, பேச்சு அங்க இருக்குது பாருங்க. அல்லேலூயா. வீட்டில் போய் வாசிக்கணும், அதெல்லாம் இப்போ எடுத்து வாசிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த 2வது அதிகாரம். ஆண்டவரை ஆராதிக்கணும்னா அதிகாலையில் 2வது அதிகாரத்தை பரட்டி போட்டு அதுல இருக்கிறதெல்லாம் சொல்லுவேன். நீங்க கொல்றவரும் நீங்க தான், உயிர்ப்பிக்கிறவரும் நீங்க தான். சொல்ல அல்லேலூயா. நீங்க கொல்றவரும் நீங்க தான், உயிர்ப்பிக்கிறவரும் நீங்க தான். புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களுக்கு பக்கமாய் அமர பண்ணுகிறவர் நீங்க தான். ஹல்லேலூயா. பணக்காரனாக்குறவர் நீங்க தான், ஏழையாக்குறவங்க நீங்க தான். ஹல்லேலூயா. அப்படி வரிசையா வரும். நீரே தேவன், உம்மை அல்லாமல் ஒருவரும் இல்லை என்று புரிகிறது. அட கொஞ்ச நாளுக்கு நேத்து வரைக்கும் அழுது புலம்பி ஒண்ணும் முடியாம வாழ்க்கை தோல்வி செத்து போலாமாங்கிற நிலைமையில இருந்த அந்த அண்ணா ஆலயத்துக்கு போய் தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி விட்டாள்னு இருக்கு. அவ எதுகை மோனையில பிடிச்சி ஜெபம் பண்ணல. சாவுலையே தொடங்கி சாலையே முடிக்கல, ஆலையே தொடங்கி ஆலையே முடிக்கல. தன் இருதயத்தை ஊற்றி விட்டார். என் கவலை இதுப்பா, என் கலக்கம் இது, என் அவமானம் இது, என் நிந்தைகள் இது, என் தடைகள் இது, என் எரிகோ இது, அல்லேலூயா, என் யோர்தான் இது, என் பார்வோன் இவர்கள் தான், அல்லேலூயா, என் சிவந்த சமுத்திரம் இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஊற்றிவிட்ட பிறகு, தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்ட பிறகு அவளுடைய வார்த்தையே மாறி போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் அவளை கடாட்சித்தார். அல்லேலூயா சொல்லலாமா?
அப்போது அந்த குழந்தை கிடச்சது. இது சரித்திரம் நம்ம உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை வந்த உடனே வேதம் சொல்லுது, சாமுவேல் வளர்ந்தான், அவனோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, 12th படிக்கிற வரைக்கும் நல்லா இருந்தா அந்த பொண்ணு, பிரதர் பாஸ்டர் 12th படிக்கிற வரைக்கும் நல்லா இருப்பா, சொல்கிறதெல்லாம் கேட்பா, ஒன்று சொன்னால் 2 செய்வா, வீடை மட்டும் கூட்டுமா அப்படின்னா அதை வந்து மோப்பம் போட்டுருவா. அப்படி தானே? தண்ணி பிடிமான சொன்னால் ட்ரம்மையே கழுவிடுவா போட்டு, ப்ளீச்சிங் போட்டு. ஒன்று சொன்னால் 2 செய்கிற பொண்ணு 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு காலேஜுக்கு போனால் ஒரு 3 மாதம் போச்சு. அதுக்கப்புறம் நேராக வரா, காலேஜிலேருந்து நேராக ரூமுக்குள்ளே போகிறா, கதவை அடிச்சுக்கிறான். கம்ப்யூட்டரை எடுத்துக்கிறான் அல்லது செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு கதவை அடிச்சிடறான். கதவை அடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னு தெரியல, யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா. அப்புறம் நாமளாக போய் என்னப்பா பண்ணுற, ஏன் உங்களுக்கு கதவை அடிச்சுக்கிற உள்ளே போயின்னு கேட்டால் சீறி விழுறா, மேலே கோபத்தை காட்டுறா. என்னை தனியாக விட மாட்டீங்களா, என்னை சந்தேகப்படுறீங்களா, இப்படிலான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறா. காலேஜுக்கு போன உடனே பிள்ளைங்க வளர்ந்துருதுங்கள்ல, பிள்ளைங்க வளர்ந்துறாங்க. சிலர் சொல்லுவாங்க, வேலையான்னு சொல்லி கூட்டமாக போய் தலையை கொடுப்பாங்க. வேலை இல்லை பாஸ்டராக பார்த்து தலையை கொடுப்பாங்க. வேலை இல்லையே. ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் கர்த்தருடைய தாசர்களுடைய மெய்ப்பருடைய ஜெபத்தை கேட்டு அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு கர்த்தர் ஒரு பெஸ்டான வேலையை கொடுப்பார். அடுத்து என்ன நடக்கும்னு, அடுத்த வாரம் என்ன நடக்கும்? அவரே ஆளை காணும். மேனேஜர் கூப்பிட்டாரு, பாஸ் கூப்பிட்டுட்டாரு, டீம் ஒர்க்கு, எங்களுக்கு செமினார், எங்களுக்கு இதில் என்ன விசி இருக்கு, எங்களுக்கு ஜூம் இருக்கு. இந்த நேரம் தான் பாஸ்டர் ஜூமு. உன்னை ஜூம் பண்ணவர் அவர் தானே. அல்லேலூயா. ஜூம்னா என்ன? அப்படியே சின்னதை பெருசாக்கி காட்டுறது. சொல்லுங்க, புரிஞ்சா? அல்லேலூயா யூத்து. அல்லேலூயா. ஜூம்ல நம்ம போயிடக்கூடாது, நம்மளை ஜூம் ஆக்கினவர் அவர் தானே. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐ வாஸ் unknown but the Lord Jesus Christ made me well known. அல்லேலூயா. போன வாரம் ஒரு சபையில் அப்படி தான் கூப்பிட்டாங்க. அப்படி அங்கே போனப்ப இவரை தெரியுமான்னு கேட்டார் அந்த பாஸ்டர். இவரை தெரியாதவங்க யாருன்னு சொன்னால் ஒருத்தரும் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் நான் சொன்னேன், I was unknown, nobody, no any background, nobody to advise me, nobody to show the way, nobody to tell me what to study and where to go, no any badappa periyappa sittappa, no any atta mama, யாருமே கிடையாது. அப்பா அம்மா மாத்திரம் தான், யாருமே எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மூளை முடுக்கல சாதாரணமாக இருந்துட்டா கூட பரவாயில்ல, ஒரு சாபம் நிறைஞ்ச ஒரு சந்ததி. எங்கள் அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தைங்கள்லாம் செத்து போயிடும், இல்லை எங்கள் தாத்தாவுக்கு பிறக்கிற குழந்தைங்கள்லாம் செத்து போயிடும், எல்லா குழந்தைங்களும் செத்துடும். எங்கள் அப்பா மாத்திரம் ஏதேதோ பண்ணி என்னென்னமோ பண்ணி எங்கே போய் ப்ரேயர் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க தெரியாது, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பொழுது எங்கள் அப்பா பிறந்தார். பேரெல்லாம் கேட்டிங்கனாக்கா பக்கா கர்த்தருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. எங்கள் அப்பா பேர் எல்லாரும் மேடையிலலாம் கிண்டல் அடிப்பாங்க. என்னென்னா குப்புசாமி, ராமசாமி, கந்தசாமின்னு சொல்லுவாங்க. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு கிண்டலுக்காக சொல்கிற பேர், கிராம பேர். அதில் ஒரு பேர் குப்புசாமி தான் எங்கள் அப்பா பேர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், எங்கிருந்து தூக்குறாருன்னு சொல்ல வரேன் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது மாதிரி தான் முருகேசன், மாரிமுத்து எல்லாம் நாங்கள் எல்லாம், எங்களுக்கு இந்த தெய்வத்தை தெரியாது, அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க தான். எங்களை படுகுழியிலேருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் தம்பி. அல்லேலூயா. 23 வயசில் உங்களுக்கு என்ன பைபிள் வேணும்? என்னை நடத்துகிறாரு 40 வருஷம். இந்த தெய்வம் போதாதா? இந்த ஜென்ரேஷனுக்கு, இந்த சந்ததிக்கு போதாதா? இந்த ஊழியக்காரர் நடத்தி இங்கே வச்சிருக்கிறாரு போதாதா? இந்த சிறு பையனை எங்க அந்த தம்பி அருமையான பேரப்பிள்ளைய கர்த்தர் சூப்பராக இருந்து உட்காந்துட்டான். நான் பாட்டு பாடுவேன், அவன் வாசிக்க மாட்டான்னு தான் நானும் ஏங்கிக்கிட்டு நின்னேன். வந்து டக்குன்னு பிடிச்சான் கீபோர்டு. அல்லேலூயா. இப்படி நடத்துகிற தெய்வத்தை விட வேற என்ன உங்களுக்கு சாட்சி வேணும்? வேற என்ன எங்க வேணும்? அல்லேலூயா. இந்த வேதம், இந்த வேதத்தின் தேவன் என்னை நடத்தி இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே பயந்த நான் பரிசுத்தமா வாழ முடியுமா? யூத் சண்டேல 23 வயசுல நான் கர்த்தருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஏன் ஒப்பு கொடுத்தேன் எனக்கு தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை இந்த இயேசு. அப்போ டீச்சராக வேலை பார்க்குறேன், அருமையான ஒரு கோட்டர், நல்ல நண்பர்கள், டாக்டர் உட்கார்றது எந்திரிக்கிறதெல்லாம் டாக்டருங்க கூட, வெட்டினரி டாக்டர், இப்படிப்பட்ட டாக்டருங்க கூட பெரியவங்களோட தான். வெளியில் தீவில் போனால் அப்படி தான், இங்கே எவனும் கண்டுக்க மாட்டான் நம்மளை. வெளியில் போனால் எல்லாருமே எல்லாம் ஒன்றா இருப்பாங்க.
ஏன்னா அதுவும் குடிக்கிற பழக்கம் இருந்தாக்கா எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இந்த இயேசு வேணும்னு எனக்கு தேவை கிடையாது. ஆனால் என் தேவன் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. தேடி வந்து பிடிச்சாரு. 23 வயசுல பிடிச்சாரு தம்பி. 40 வருஷம் ஆக போகுது. அடுத்த வருஷம் பிப்ரவரி வந்தா 26 பிப்ரவரி வந்தா 1986 பிப்ரவரி 22 என் தேவன் என்னை தொட்டார். சரியா சொல்ல முடியும் நான். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட படலையா தெரியல. நான் ஞானஸ்தானம் எடுத்தும் பொழுது மூழ்கணும், நான் மூழ்கலையா தெரியல. எல்லா தலையெல்லாம் நனைஞ்சுதா, கையெல்லாம் நனைஞ்சுதா எனக்கு தெரியல. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நான் மனம் திரும்பணும்னா திரும்பலையா எனக்கு தெரியல. அப்படிலாம் கிடையாது தங்கச்சி, அப்படிலாம் கிடையாது தம்பி. மனம் திரும்புதல்னா என்ன தெரியுமா? மனம் திரும்புதல் என்ன தெரியுமா? ஜஸ்ட் மோடிஃபிகேஷன் இல்லை. இப்படி இருக்கிறத திருப்பி அப்படி வைக்கிறவர் இல்லை நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. மனம் திரும்புதல் அப்படி கிடையாது. இப்படி இருந்தாரு, கொஞ்சம் ஸ்லைட்டா மோடிஃபை பண்ணிட்டாரு. முதல்ல ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாரு, இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டா மறைமுகமா பேசுறாரு, மனம் திரும்பிட்டாரு. அப்படி கிடையாது. முதல்ல கண்டவனையும் அடிச்சுட்டு இருப்பாரு, இப்ப சர்ச்சில் வந்து பாஸ்டரையும் மற்ற சகோதரர்களையும் தாக்கிக்கிட்டு இருக்கிறாரு, மனம் திரும்பிட்டாரு. இதெல்லாம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா என்னன்னா, கல்லான இருதயத்தை எடுத்துட்டு என் அப்பன் சதையான இருதயத்தை உள்ள போட்டு நிரப்புவார். அல்லேலூயா. யாருக்கு புரியுது? அல்லேலூயா. வேறே மாறிடும், வேற ரூட்டை மாத்திடுவார் ஆண்டவர், வேறே மாறிடும். My route was changed when I was repentant for the Lord. நான் தேவனுக்கு என்று மனம் திரும்பின போது என் வேற கர்த்தர் மாத்திட்டாரு. வேறு மாறாம ஆப்பிள் பழம் வராது, அதுல ஒட்டல, கொண்டு போய் கிராஃப்டிங் பண்ணல. கீழே வந்து புளிய மரம் இருக்கு, மேல வந்து ஆப்பிள் மரத்தை கிராஃப்ட் பண்ணி இன்னைக்கு என்னென்னமோ செய்றாங்க, இன்னைக்கு என்னென்னமோ பண்றாங்க. அப்படிலாம் பண்றாங்க. அப்படி அல்ல மனம் திரும்புதல்ங்கிறது. தேவனுக்கென்று என் வேறே மாறி போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. My route was totally changed. அந்த ரூட்டு அது வந்து ஆப்பிளுடைய ரூட்டு, அது இனிமையான திராட்சை கொடியினுடைய ரூட்டா இருக்கட்டும், அது நல்ல இனிமையான பழங்களுடைய அந்த ரூட்டா இருக்கட்டும், அந்த வேறே மாறி போச்சுன்னா அதற்கு அடுத்து என்ன பண்ணாலும், என்ன புயல் அடிச்சாலும், எத்தனை வெட்டு அந்த மரத்தை வெட்டினாலும், எத்தனை தாக்குதல் அந்த மரத்தை தாக்குனாலும், அந்த மரத்து மேல எத்தனை விஷத்தை ஊத்தி விட்டாலும் வேறு சரியா இருக்கிறதுனால அது ஆப்பிள் தான் கொடுக்கும். அல்லேலூயா. கைத்தட்டுங்க நல்லா கர்த்தருக்கு. அல்லேலூயா. நல்ல சபை விடுதலை நல்லா ரிசீவ் பண்றீங்க ஆண்டுடைய வார்த்தையை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு வேண்டியது. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் ஆண்டவர் அந்த நாளில் சந்தித்தாரு. நான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று கண்டார். நான் பிறந்த பொழுதே கொஞ்சம் ஊர்ல படிச்சு இங்கே வந்து படிச்சு தான் வேலை கிடைச்சது எனக்கு. அங்க 1.5 வயசு இருக்கும். அந்த அம்மை பார்த்துருச்சு, அம்மா வந்துருச்சு, வியாதி. அந்த வியாதி வந்த உடனே தெரியாம ஊசி போட்டாங்களாம். ஊசி போட்ட உடனே பயங்கரமா மரணத்துக்கு நேராக போயிட்டு 1.5 வயசு. எங்க அப்பா கொண்டு போய் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஹாஸ்பிட்டல் தான் சென்னையில், அங்கே வச்சுட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாரு. அங்கெல்லாம் தங்குறதுக்கெல்லாம் அப்போல்லாம் ஒரு இடம் கிடையாது, வீடு அவங்கெல்லாம் ரூம்பெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. மாதிரி எங்கெங்கேயோ அப்பா வராண்டாவில் படுத்துப்பார், இங்கே படுத்துப்பார், அங்கே படுத்துப்பார், பிள்ளைய அங்கே கொடுத்துட்டு. அப்போ அவங்கள பார்த்து அந்த சிஸ்டர்ஸ் சொன்னாங்க, நீங்கள் போயிடுங்க கிராமத்துக்கு, இந்த பிள்ளை பிழைக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் கிராமத்துக்கு போயிடுங்க. ஒருவேளை இந்த பிள்ளை பிழைச்சா நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம், ஆள் அனுப்புகிறோம், உங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம், அந்த பிள்ளைய பிழைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு என்னுடைய வாழ்க்கை வந்தது. ஹல்லேலூயா. சத்துரு பிசாசு என்னை சின்ன வயசுலயே என்னை வந்து கொல்ல பார்த்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸை கொல்ல பார்த்த மாதிரி, அநேக பரிசுத்தவான்களை கொல்ல பார்த்த மாதிரி சின்ன வயசுலேயே கொல்ல பார்த்தான். இவனை விட்டா இவன் வந்து திரங்கா பார்க்கில் கத்துவான் இந்தியில், இவனை விட்டா ஆடிட்டோரியம் அம்பேத்கரில் கத்துவான், இவனை விட்டா ஒரிசா போய் கத்துறான், இவன் போய் ராஞ்சிக்கு போய் கத்துறான், இவனை விட்டா எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். ஏசுதா ஒருத்தர் சொன்னார் ஒரு நாள் திரங்கா பார்க்கில், ஒரு ஊழியக்காரர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, அவர் பேசுகிறாரு, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். என்கிட்ட சத்தியம் இருக்கு, நான் சொல்கிறேன், உன்னிடத்துல சத்தியம் இருந்தா வா என் முதுகுல எழுது அப்படிங்கிறாரு. நான் அங்கிருந்து சொல்றேன், எதுக்கு டைரக்டரேட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், எங்க டைரக்டர் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றவங்க அப்பாயின்மெண்ட் பண்றவங்களாம். என்கிட்ட சத்தியம் இருக்கு, நான் சொல்றேன் திரங்க பார்க்கல, உன்கிட்ட சத்தியம் இருந்தா என் முதுகுல எழுது. मेरे पास सत्य है मैं कहता हूं, यदि तेरे पास सत्य है आ जा और मेरे पीठ में लिख के दिखा तेरा सत्य. அங்க வந்து எக்கோ அடிக்குது. இப்படிலாம் இவன் பண்ணுவான், இவனை அழிக்கணும்னு தான் சத்துரு நினைச்சான். அழிக்க முடிஞ்சதா? அல்லேலூயா. அதுக்கு தான் தொண்டையை தொடுறது, சில நேரத்தில் படிப்பு இல்லாமல் பண்ணுறது,
சில நேரத்தில் எது படித்தாலும் புரியாத மாதிரி பண்ணுறது, சில வேளைகளில் சோர்ந்து போக பண்ணுறது, சத்துவம் இல்லாதபடி நடந்துக்க செய்கிறது, இதெல்லாம் சத்துருடைய கிரியை. அல்லேலூயா. இதெல்லாம் அழிப்பதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் தொட்டது ஒரு நாளும் கெட்டு போகாது. யாரெல்லாம் தொட்டிருக்கிறார் தேவன்? கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் தொட்டது ஒன்றும் கெடாது. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மை தொட வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை உணர்த்த வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பி கரம் பிடிச்சு நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனுக்காக நம்ம எழும்ப முடியும். சின்ன பிள்ளையில பக்தியா இருக்கிறாங்க, வளர்ந்த பிறகு வாழ்க்கை மாறுது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்க வேதத்தில் இப்பொழுது வாசித்து காண்பித்த அந்த சாமுவேலுடைய வாழ்க்கை மாறல. ஹல்லேலூயா. சாமுவேல் வளர்ந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆனா இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் பேரு சிம்சோன். உங்களுக்கு தெரியும் தானே சிம்சோன்? வாசிங்க பார்ப்போம், நான் எடுத்து சொல்றேன். சிம்சோன் நியாயாதிபதிகள் 14:1-2. சீக்கிரமா போலாம். நியாயாதிபதிகள் 14:1-2. பார்த்தீங்களா? இங்கேயும் இவனும் வளர்ந்தான். ஆனால் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க கொஞ்சம், ரெண்டு பேருக்கும் நான் சொல்லித்தரேன். ரெண்டு பேருக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அருமையான அப்பா அம்மா, நல்ல பேக்ரவுண்ட் உள்ள பெற்றோர்கள். புரியுதா உங்களுக்கு தம்பிங்களா? புரியுதா நான் சொல்றது? கேட்குறீங்களா? ரெண்டு பேருக்கும் நல்ல பெற்றோர்கள். யாருக்கு? சாமுவேலுக்கு யாரு? எல்கானா அண்ணா, ஜெபிக்கிறவங்க, தேவனுக்கு பயப்படுறவங்க. அவங்க வருஷந்தோறும் சர்ச்சுக்கு போவாங்க, பலியிடுறதுக்கு. எருசலேமுக்கு போவாங்க, ஆலயத்துக்கு வருஷந்தோறும் பலி செலுத்த போவாங்க. தேவனை ஆராதிக்கிறவங்க, தேவனை நம்புறவங்க, கர்த்தரை நம்பி வாழ்றவங்க. ரெண்டு பேரும் எல்கானாவும் அண்ணாவும் நல்ல பேக்ரவுண்டு. ஆனா இங்க இவனுக்கு சிம்சோனுக்கும் நல்ல ஒரு பேக்ரவுண்டு தான். என்ன நல்ல பேக்ரவுண்டு சிம்சோனுக்கு? பார்த்தீங்களா, சாமுவேலுக்கு இல்லாத ஒரு பேக்ரவுண்டு இங்க சிம்சோனுக்கு. என்னன்னா, இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்? தரிசனம். இந்த பிள்ளைய பிறக்கும். இவங்களும் கடினமான காலத்தில் இருந்தவங்க தான். தேவனுடைய வார்த்தை வெளிப்படாத நாட்கள், தேவனுடைய வார்த்தை வெளிப்படாத நாட்கள் அது. தேவன் தம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்காத நாட்கள், தேவன் தூரமாக இருந்த நாட்கள் அது. அந்த நாட்கள்ல இவங்க ரெண்டு பேரும் உண்மையா ஆண்டவரை தேடி இருக்கிறாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, எழுப்புதல் காலத்துல 1 மணி நேரம் ஜெபிச்சிறது ரொம்ப ஈஸி. ஆனா பயங்கரமான கடினமான சூழ்நிலை, அடிக்கிறான், உடைக்கிறான், பயமுறுத்துறான். அந்த சமயத்துல எழுப்பி ஜெபிக்கிறது தான் பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த மனவா சிம்சோனுடைய தகப்பன், அவள் அம்மாவுடைய பேர் பைபிள் சொல்லலை. பைபிள் சொல்லாததுக்கு நமக்கு வேண்டாம், அல்ல நம்ம பேர் வைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. மனோவாவின் மனைவி மிஸ்ஸஸ் மனோவான்னு சொல்லிக்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தையை தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு. இந்த குழந்தையை தந்த உடனே அவங்க கேட்குறாங்க, இது எப்படி வளர்க்கணும், இது எப்படி வளர்க்கணும்? ஹல்லேலூயா. இதை எப்படி வளர்க்கணும்? மெயின்லேண்ட்லலாம் சர்ச்சிலலாம் குழந்தை பெற்றுக்கொண்டு வந்து டெடிகேட் பண்ணும்பொழுது அவங்கக்கிட்ட வாக்கு மூலம் வாங்குறாங்க. அவங்கள கல்யாணத்துக்கு எப்படி சொல்கிறாங்க? நீங்கள் இருப்பியாமா, பிரியாமல் இருப்பியா, துக்கத்துலையும் சுகத்துலையும் துக்கத்துலையும் இன்பத்துலையும் துன்பத்துலையும் சொல்கிறாங்களே கல்யாணத்தில். அதே மாதிரி இந்த பிள்ளையை கொண்டு வந்து அர்ப்பணிக்கும் போது, டெடிகேட் பண்ணும்பொழுது அந்த அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்கம்மா, இந்த பிள்ளைய ஐயா, இந்த பிள்ளைய வந்து ஒழுங்காக வளர்ப்பீங்களா, கர்த்தருக்குள்ளே கண்டித்து வளர்ப்பீங்களா, இந்த பிள்ளைகளுக்கு தேவனுக்குள்ளே வளர்கிறதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவ ஆலோசனையை பெற்று வளர்ப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆமான்னு சொன்ன பிறகு டெடிகேட் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அங்கே ஒரு வாக்கு வாங்கணும், அவங்ககிட்ட விடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல தேவ தூதன் முதல்ல அவங்க மனைவிக்கு தரிசனம், அது இவன் வீட்டில் இல்லை. அப்போ மறுபடியுமா ஐயோ அது நானும் கேட்பேன், நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன். அப்போ அதே மாதிரி மனோவாக்கும் ஒரு தரிசனம், தேவ தூதனே வந்து சொல்றான் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும். கரெக்டு தானே நான் சொல்றது? தேவ தூதனை ரெண்டு பேருக்குமே பெஸ்ட் பேரண்டல் பேக்ரவுண்ட், அருமையான பக்தி உள்ள அப்பா, பக்தி உள்ள அம்மா. தேவ தூதன் கிட்ட கேட்டு இன்னைக்கு யார் வளர்க்குறா பிள்ளைய? தேவ தூதர் வந்து தரிசனத்தில் சொல்லிட்டு போறாங்களா அவங்க அப்பா அம்மாவுக்கு, என் பிள்ளைய வந்து 5 மணிக்கு பிள்ளைய வந்து பைபிள் படிக்க உட்கார வை, ஒரு 8 மணிக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கொடு, தேவ தூதனை வந்து சொல்றான்? கிடையாது. அதை விட மேன்மையாய் கர்த்தருடைய வார்த்தை நம் கரத்தில் இருக்குது. ஆனா அவங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் தான். ஆனாலும் இவன் என்ன பண்ணான்? திம்னாத்துக்கு போனான். பிள்ளைங்க வளர்ந்து வந்து என்ன செய்யறதுன்னு தான் மேட்டர்ஸ் a lot. சின்ன வயசுல எல்லாம் அடங்கி நிற்பாங்க. காலேஜ் முடிச்ச பிறகு
சிலர் காலேஜ் வரைக்கும் அடங்கி நிற்பாங்க. அல்லேலூயா. காலேஜும் படித்து முடிச்சுட்டு கல்யாண வயசில் இருக்கும்போது நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. கிருபை தான். நமக்கு ஏற்ற பிள்ளைகள் அடங்கி நிற்கிறாங்கன்னா கிருபை தான். நான் சாட்சியாக சொல்ல முடியும். என் 2 பிள்ளைகளையும் மகன்களையும் ஆண்டவர் அவங்கள பயன்படுத்துகிறார், நல்லா பயன்படுத்துகிறார். அப்போது ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இவங்க இந்த அளவுக்கு கொடுத்து வச்சவர் இந்த 2 பசங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா அது என்னுடைய எந்த இதெல்லாம் ஆண்டவரே, என் நிலைமை உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. என் நிலைமை உங்களுக்கு தெரியும். நான் எப்படி உங்களுக்குள்ளே வந்தேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் சாபத்தில் பாவக்கட்டில் குழியில் இருந்து நீங்கள் எங்களை தூக்குனீங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க அப்படி கிடையாது. பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரம குழிகளிலிருந்து வந்தவங்க எப்படி தங்கள் பிள்ளைங்களை வளர்த்துற முடியும்? பிள்ளைங்க வளருதுன்னா அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நாமெல்லாம் முன்மாதிரிகளாக இருக்கணும். ஆனால் தேவ கிருபை தான் பெரிய பாக்கியம். அது எதிர்த்து பேசாத பிள்ளைகள். வாக்குவாதம் பண்ணுறது பாவம்னு இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைக்கு தெரியல. மம்மி ஒன்று சொல்லுது, ஏற்றுக்கோ. இப்படி போடாதமானா போடாத. ஜன்னல் வேண்டாமானா வேண்டாம். அம்மா சொன்னா கேட்கணும். பிள்ளைங்க வாதாடுவாங்க. அது பாவமாவே தெரியல இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு. வாதாடுதல், வாக்குவாதம் பாவமா இல்லையா? பைபிள் சொல்லுது வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அப்பா சொன்னார்னா அப்படியே கேட்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லும்பொழுது, கிறிஸ்துவுக்கு பிரியமானதை சொல்லும்பொழுது, ஒழுக்கங்களை சொல்லும்பொழுது நம்ம கேட்டுக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு இதில் பார்த்தேன், என்ன மெட்ரிமோனியலில் பார்த்தேன். பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறதுனால மெட்ரிமோனியலில் பார்த்தேன். ஒரு பொண்ணு சொல்கிறா, நகை இல்லாதவர்கள், நகை போடாதவர்கள். ஆனால் அவள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. என்னத்த நகையை விட உன் ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்குது. அவள் ஜல்லடை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஜல்லடை ட்ரெஸ்ஸு. என்ன எங்கே போகுது? கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி பாஸ்டருங்க சொல்லுவாங்க, பாஸ்டருங்க கண்டிப்பாங்க. என்னையெல்லாம் எத்தனை பேர் கண்டிச்சிருக்கிறாங்க. மேடையில் பாடும்பொழுது நிறுத்துவோம் பாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குரல் வித்தியாசமாக போகுது, நிறுத்தினாங்க ஆரம்பத்தில். அப்புறமா ஆண்டவர் கிருபையை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையை கொடுத்தாரு. சொல்லணும், நம்ம கண்டிக்கணும். அதுக்கு தான் அவங்களாம் நான் வச்சிருக்கிறேன். இந்த ஐக்கியமெல்லாம் எனக்கு அதுதான். என்னை கண்டிப்பாங்க. நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி போகக்கூடாது, நீங்கள் இப்படி ஊழியம் பண்ணுங்க, நீங்கள் இப்படி பண்ணலாம். இப்படிப்பட்ட தேவதாசர்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நினைக்கிறாங்க கொஞ்சம் எதுவும் சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் ஏதாவது பிள்ளைகளை கொஞ்சம் ஏதாவது சொல்லிடக்கூடாது. உடனே அவங்க அது அவங்க ஆண்டவருக்குள்ள வேறுபடலைன்னு அர்த்தம். நல்லா ஆண்டவர் வழி நடத்துவார். கொட்டுவாங்க தலையில், நீதிமான்கள் நல்லா கொட்டட்டும் தலையில். அது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அடி வாங்கி வளரணும். எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் அடி வாங்கி வளரும். நாங்களாம் பெரம்பு விழும். எங்களுக்கு இந்த காலையில் எந்திரிச்சு படிக்கல. இந்த ஹாஸ்டலில் வளர்ந்ததுனால, ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டலில் வளர்ந்தோம் நாங்கள். 5 மணிக்கு கதிரவன் தோன்றும் காலை இதே புதிய கிருபை அப்படி தூக்கத்திலே பாடுவோம். சட்டுன்னு விழும். திருநெல்வேலியில் ஒழுங்காக படிக்கிறியா? அவர் திருநெல்வேலியா வந்தார் இப்போ நடுவில். அவர் இல்லை தூங்குறியா, நீ ஜெபிக்கிறியா? சட்டுன்னு பேத்து சட்டுன்னு விழும். உடனே எல்லாம் போர்வையை போத்திக்கிட்டு வந்து உட்காரும். குளிர் தூக்கி எறிவார் போர்வையை. ஒழுங்காக ஜெபம் பண்ணு. காலையில் எந்திரிச்சு பிடிக்கலையோ எல்லா பாட்டையும் பாடுவோம் நாங்கள். வேதத்தை வாசிப்பாங்க. 80 பேர் உட்காரோம் இப்படி ஹாலில். வாசிச்சு போனோம். 3 வருஷம் தான் இருந்தேன். அந்த வாழ்க்கை என்னை மாற்றினது. அல்லேலூயா. கர்த்தர் தூக்கிட்டு போனாருன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. உங்களையும் அப்படிதான் கர்த்தர் சுமந்து கொண்டு போகிறாரு. நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ வந்துட்டேன், பாஸ்ட் ஒரு முறை சந்திச்சாரு அதனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் இங்கே வந்துட்டேன். நோ, ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாரும் வர முடியாது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்றேன், எடுத்து வாசிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும். தன்னுடைய வீட்டை விட்டு வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடத்துக்கு பவுலும் அவரோடு சேர்ந்தவர்களும் அங்கே போறாங்க. ஒரு நதி கரையில் போய் அங்கே ஜெபிக்கிறாங்க. அங்கே ஜெபிக்கும் பொழுது அவங்க போனது ஜெபம் பண்ணுவதற்காக தான். ஜெபத்தை முக்கியப்படுத்தி இங்கே வீட்டிலே கூட ஜெபிச்சிருக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் என்னத்தை ஜெபிச்சுக்க? வீட்டில் ஜெபிச்சா குக்கர் விசிலெல்லாம் காதில் கேட்கும். என்ன 4வது குக்கரா இல்லை 5வது விசிலான்னு தோணும். எவனாவது பெல் அடிப்பான், ஆர்ன் அடிப்பான். பக்கத்து வீட்டில் டெங் டாங்கனாலும் நம்ம வீட்டில் அடித்த மாதிரி இருக்கும். உடனே கண்ணை முழிச்சு, ஏசப்பா இது என்ன, சரி அப்புறமா கண்ணை முடி, இப்படிலாம் வரும். அதனால முழுவதுமாக இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும்னா ஒரு இடத்துக்கு, ஸ்பெஷல் இடத்துக்கு போய் தாகணும். அல்லேலூயா. அதனால அவங்க நதிக்கரை ஓரத்தில் போனாங்க. போன உடனே அங்கே இவங்க ஜெபம் பண்ண தான் போனாங்க. அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருச்சு. பிரசங்கம் பண்ணாங்க. அங்கே பிரசங்கம் பண்ண உடனே ஆண்டவர் லிதியாளுங்கிற ஒரு ஸ்திரீனுடைய
இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவனுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கலன்னா அவங்க இங்க வந்து உட்கார முடியாது. இதுதான் உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா நல்லா சொல்லுங்க. I am not here by the accidentally. நான் வந்து சும்மா தற்செயலா இங்க வந்து உட்கார்ல. தற்செயலா கிடையாது. கர்த்தர் இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய காரியத்தை கர்த்தருக்காக செய்யணும். இந்த சந்ததி இந்த சந்ததி இந்த வாலிபர்கள் பெரிய காரியத்தை கர்த்தருக்காக செய்வதற்காக தான் உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருமா. குடும்பங்கள் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வேலை செய்யறேன், செய்யலாம். என் குடும்ப பாரங்கள் இருக்கலாம், என் தாய் தகப்பன் என்னை கனப்படுத்துறதுல இருக்கலாம், உங்களை மதிப்பதில்லை இருக்கலாம். ஆனாலும் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஏனோக்கு எத்தனை வருஷம் நடந்த ஆண்டவரோட சொல்லுங்க? 365. ஒரு 65 வயசு வரை விட்டுறலாம். ஒரு 300 வருஷம் நடந்ததா நம்ம எடுத்துக்கலாம். அவன் என்ன காட்டு மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அவன் தேவனோடு நடந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவன் தேவனோடு நடந்தான். அவன் பிள்ளைகளெல்லாம் பெற்று வளர்த்தான். ஹல்லேலூயா. அவன் குடும்பத்தை நடத்தினான். பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுத்திருப்பான், பிள்ளைகளுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணியிருப்பான், பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். குடும்பம் இருக்கிறதுனால தேவனோடு நடக்க முடியாதா? நடக்க முடியாதா? வேலை வந்தால் நடக்க முடியாதா தம்பி? சொல்லுங்க, நடக்க முடியாதா? வேலையை கொடுத்து ஒரு கர்த்தர்ப்பா. ஹல்லேலூயா. நேரமா இல்லை நம்மகிட்ட, நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு உங்ககிட்ட இருக்கிற செல்போன் வாயை திறந்து, ஏய் நேரமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்டுரும். இந்த செல்போனுக்கு தன்னால் பேச விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. அது தன்னாலேயே பேசுகிற மாதிரி அது கண்டுபிடிக்கணும். நீங்கள் போய் கண்டுபிடிங்க. உடனே நேரம் இல்லை எனக்குன்னு சொல்லும் போதே, என்ன நேரம் இல்லை, என்னை வச்சுக்கிட்டு 2 மணி வரைக்கும் ராத்திரிக்கு உட்காந்துருக்குற, நேரம் இல்லைங்கிற சொல்லிடுவோம். அப்புறம் நேரம் இல்லை என்று சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, அவள் இருதயம் திறக்கப்பட்டது. அவளுக்கு யாருடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள தான் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அவளை குறித்து வேதம் சொல்லுது, அவள் பக்தி உள்ள ஸ்திரீ. பக்தி உண்மைதான். ஆலயத்துக்கு வர்றது, ஆலயத்துக்கு போறது, தேவனுக்கு என்று கொடுப்பது, வேலைகளை செய்வது, உற்சாகமா இருப்பது பக்தி தான். ஆனா மண்ணைக்குள்ளாக இதயம் திறக்கல. லிதியால் ரொம்ப பெஸ்ட் தான். அது வரைக்கும் பக்தி உள்ளவன் தான் சொல்லியிருக்கு. கொர்நேலியும் பக்தி உள்ளவன் தான். தான தர்மங்களை பண்ணுகிறவன், கரெக்டா ஜெபம் பண்ணுகிறவன். அது மாத்திரமல்ல, உபவாசி ஜெபம் பண்றவன். ஜெபம் பண்ணி கடைசியில தேவதூதனே தரிசிச்சுட்டான். ஆனாலும் நடக்காது, கதை நடக்காது. போ, பேதுருவை கூட்டிக்கிட்டு வா, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சொல்லப்பட வேண்டும், மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும், தேவ ஆவியானவர் உன்மேல் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம கர்த்தருக்காக எழும்ப முடியும், பிரகாசிக்க முடியும், தேவனுடைய திட்டத்தை நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் குறித்தும் தேவனுடைய திட்டம் இருக்கு. இல்லைன்னு சொன்னா அது பிசாசு போய் சொல்லுவான். ஹல்லேலூயா. என்னை குறித்து தேவனுடைய திட்டம் இருந்தது. எங்க வீட்டுல பேரு அப்படித்தான் இந்துக்கள் பேர் வைப்பாங்க. எனக்கும் இந்துக்கள் பேர் தான் வச்சிருக்கணும் ஊர்ல. ஆனால் எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க இவ்வளோ பெரிய பைபிளை வச்சு யாரோ சத்தியத்தை சொல்லி ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ பெரிய பைபிளை புரட்டி கண்ணு தெரியாத காலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் பிறந்தேன் நான் ஊர்ல. உடனே பிறந்துட்டேன் நான் சொன்ன உடனே எங்க அம்மா கிட்ட வந்து, பாரு இந்த மாதிரி அம்மா பேரை சொல்லி நீ வேற எதுவும் பேர் வச்சிடாத, இந்த பிள்ளைக்கு ஜெயக்குமார்னு பேர் வை. அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. அவர் எல்லாத்தையும் அறிகிறாருமா. ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களை கூட நீங்களும் நானும் நம்பி இருக்கிற அந்த தெய்வம் அதை நமக்காக கரெக்டாக செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய காரியம் தான் கர்த்தர் எனக்கு செய்வார், இந்த சின்ன காரியத்தில் ஒரு சின்ன பரு இங்கே இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை இதை வேதனைப்படுத்துது, என்னை இது சோர்வுப்படுத்துதுன்னா ஆண்டவர் அதையும் உனக்கு நீக்கி தருவார். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் அப்படி நம்மளை விசாரிக்கிற தெய்வம். இருதயம் திறக்கப்பட்டவர்களாய் தேவனை பின்பற்றணும். அருமையான வாலிப தங்கச்சி, வாலிப தம்பிங்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 2 பேருக்கும் நல்ல பேரண்ட் தான். ஆனால் ஒருவர் வளரும் போது தேவனோடவே இருந்தார், இன்னொருவர் வளரும் போது திம்னாத்துக்கு போனார். அந்த திம்னாத் எங்க இருக்குன்னா, அது பெலிஸ்தியருடைய நாட்டினுடைய பவுண்டரி. அது பவுண்டரி. அது பெலிஸ்தியருடைய நாடு அந்த பக்கம், இஸ்ரேலுடைய நாடு இந்த பக்கம். அந்த எண்டில் தான் திம்னாத் இருக்குது. அப்படி அந்த வேத பண்டிதர்களுடைய பைபிள் சொல்லுது. அந்த திம்னாத் எதுக்கு ஃபேமஸ்னா, அந்த திம்னாத்தில் குடிக்கிறவன், வெறிக்கிறவன், வேசிகள் இடத்துல போறவன், விபச்சாரம் பண்றவன், கள்ளதனம் பண்றவன், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை பண்றவங்க அந்த திம்னாத்தில் கூடுவாங்க. இவன் வளர்ந்தான், திம்னாத்துக்கு போனான்.
சாமுவேல் வளர்ந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? சாமுவேல் வளர்ந்தான். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். அடுத்தது நம்ம சொல்ல வேண்டாம். சிம்சோன் வளர்ந்தான், ஞானம் வந்தது, பலன் வந்தது. திம்னாத்துக்கு போனான். அங்க போனா என்ன தெரியும்? திம்னாத்துல போனா என்ன தெரியும்? என்கிட்ட ஆவி கொடுத்துருக்காரு, எனக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வரம் கொடுத்துருக்கிறார், நான் பாடுவேன், நான் வாசிப்பேன், நான் பேசுவேன், எல்லாம் செய்வேன். உண்மைதான். நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இவனை வந்து சிங்கத்தை பீறி போடுவான், ஆனா தெளிலால ஒண்ணும் பண்ண முடியல. இன்றைக்கு வாலிபர்கள் அதில் தான் விழுந்து போறாங்க. சிங்கம், you can tear out a lion, but God has given the strength by the Holy Spirit. You can do anything for the Lord. பட் டெம்டேஷன் வரும்போது சிம்சோனை பார்த்து, டேய் உனக்கு சிங்கம் பெருசா தெளிலால் பெருசான்னு கேட்டா, அந்த தூணை இழுத்து எல்லாரையும் கொண்டுட்டான்ல, அதுக்கப்புறம் அவனை கேட்டா சொல்லுவான், எனக்கு சிங்கத்தை ஈஸியாக கழிச்சிட்டேன், ஆனால் தெளிலால தான் நான் ஒன்றும் பண்ண முடியல, நான் விழுந்தேன். தெளிலாளோடு நிற்க முடியாது, பின்வாங்கி போகக்கூடாது. ஏன் முடியல? சிம்சோனால ஏன் முடியல? சாமுவேலால ஏன் முடிஞ்சது? தேவ பிரசன்னத்தை விட்டு போறது, வளர 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கர்த்தரை விட்டு போய் விடுவது. கர்த்தரை விட்டு பின்வாங்குற எல்லா இடத்துலையும் அழிவு தான் பார்க்கிறோம் நம்ம. இவன் பாருங்க, கர்த்தரை விட்டு பின்னால போய் ஒரு பொண்ணை தான் பார்த்தான். முதல்ல ஒரு பொண்ணை தெளிலால பார்த்தான். இவ என் கண்ணுக்கு நல்லா இருக்கா, மாம்சம் என் கண்ணுக்கு நல்லா இருக்கா, இவ வேணும்னு தைரியமா வந்து அப்பா கிட்ட கேட்கிறான். சரி பண்ணி வச்சாங்க. என்ன நடந்தது வாழ்க்கையில? அடுத்த ஸ்டெப் சொல்லுது, அவன் திம்னாத்துல இன்னும் காசாவுக்கு போயிட்டான். அதுக்கு அடுத்து காசாவில் யார் இருந்தா? வேதம் சொல்லுது வேசி. அங்க படிச்சு பாருங்க, எடுத்து வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் 13, நியாயாதிபதிகள் 16:1. சீக்கிரமா நியாயாதிபதிகள் 16:1. பாத்தீங்களா? போதும். தெளிலாடோடு நிக்கதா பின்மாற்றம்? தேவனை விட்டு தூரம் போகிற அந்த அபாயமான ஒரு அனுபவம் ஒன்னுலயே நின்றது. இன்னைக்கு வாலிபர்கள் நினைக்கிறாங்க, ஒரு பையன் தானே, பொண்ணு நினைப்பா, ஒரு பையன் தானே, இவனோட மட்டும் லேசாக பேசிக்கலாம், கொஞ்சம் அப்படி சாட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சின்ன மெசேஜ் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பையன் தானே. அவன் நினைப்பான், ஒரு பொண்ணு தானே, சும்மா ஒரு ஹாய் ஹாய் தான், HI 2 எழுத்து, அந்த ஐ பக்கத்தில் போட்டிருக்கிறது கூட தெரியாது, ஹாய் அப்படின்னு அனுப்புவான். அந்த ஹைன்னு அனுப்புவது அங்கே பெரிய வம்பா போயிடும். கடைசியில் ஒரு இது தானே, ஒரு SMS தானே, பண்ணிக்கலாம், இதனால ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் தெளிலாளுக்கு அடுத்து சிம்சோனுடைய ஸ்டெப் எங்க போகுது? டவுன். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, he went down to the Timnath. அங்க போய் ஒரு வேசியை பார்க்கிறார். நிலைமை பரிதமாகுதுல தம்பிங்களா. என்னைக்குமே ஏசப்பா விட்டு போயிடவே கூடாது. அல்லேலூயா. பெரிய வயசெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது தேவனுக்காக எழும்புறதுக்கு. எசேக்கியா அண்ணனுடைய தங்கச்சி 13 வயசு, பயங்கரமா ஃபயரா இப்படி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த கடைசி தங்கச்சி எழும்புடான். அங்க சொன்னாங்க, பேதுருடைய உருமால்ல வல்லமை இருக்குன்னா உன்னுடைய உருமால்ல வல்லமை இருக்குமா இருக்காதா? பேதுரு மேல இருக்கிற ஆவியானவர் வேற, உங்க மேல இருக்கிற ஆவியானவர் வேறவான்னு கேட்டாங்க. இல்ல, ரெண்டுமே ஒரே ஆவியானவர் தான் சொல்லி கூட்டமா கத்தி சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த சிறு பெண் அந்த ருமால் எடுத்துட்டு போய், பேதுனுடைய ருமால்ல வல்லமை இருக்குன்னா உன்னுடைய உருமால்ல வல்லமை இருக்குமா இருக்காதான்னு கேட்டாங்க. அந்த 13 வயசு சின்ன பெண்ணு நேரா ஓடி போய் அந்த ருமால ஒரு பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு, அந்த பேயின் மேல அந்த ருமாலை போட்டு ஹேய் ஹேய் நீ போ அப்படின்னா உடனே அது போயிருச்சு. ஹல்லேலூயா. தம்பிங்களா, தேவனுக்காக நீ எழும்ப முடியும். ஹல்லேலூயா. உனக்கு கத்து கொடுக்கிறவங்க உங்ககிட்ட ஆலோசனை சொல்லுவாங்க, கேளு ஆண்டோடைய வார்த்தையை. ஹல்லேலூயா. உனக்கு படிச்சு கொடுக்கிற குருமார்கள் உன்னிடத்துல ஆலோசனை கேட்பாங்க, உன்னை உற்று கவனிப்பாங்க. உனக்கு யாரெல்லாம் உன் தலை மேல உனக்கு பாஸா இருக்கிறாங்களோ, உனக்கு தலைவர்களா இருக்கிறாங்களோ இந்த உலகத்துல, அவர்கள் உன்னிடத்துல ஞானத்தை கேட்டு வருவார்கள். ஹல்லேலூயா. நான் அப்படித்தான் வாழ்ந்தேன். 40 வருஷம் அந்த வேலையும் செய்தேன், பலரோடு கூட இருந்தேன், நல்ல மெத்த படிப்பாளிகளோடு நான் இருந்தேன். ஒரு நாளும் ஆண்டவர் என்னை கைவிடலை. ஹல்லேலூயா. ஒரு நாள் எங்க வேணாலும் போய் கேட்டு பாருங்க, அவர் கிறிஸ்துவை ரொம்ப நேசிக்கிறவர்னு சொல்லுவாங்க. நான் சொல்லவே மாட்டேன் நான் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு, சொல்லவே மாட்டேன். ஒரு புது ஸ்கூலுக்கு போனேன்னா நான் சொல்லவே மாட்டேன். என் பேர்லையும் தெரியல, என் கழுத்துலையும் இல்லை சிலுவை கிடையாது, செயின் சிலுவை செயினும் கழுத்தில் கிடையாது, என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பாங்க. அந்த நமக்கு பழகி போதில்ல அன்பா பேசுறது, கஷ்டத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் நெருங்கி போய் என்ன உங்களுக்கு பண்ணுதுன்னு கேட்கறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கவலைப்படாதீங்க. இந்த ரங்கத்தில் போனேன்,
ஒரு டீச்சர் வந்து அங்கே ஹெட்மாஸ்டர் போனேன், பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ நான் சார்ஜ் எடுக்கல, அவங்க போயிட்டாங்க. திரும்பி அந்த டீச்சர் வந்தாங்க. வந்த உடனே பயந்துக்கிட்டு வந்தாங்க. சார் நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் அக்காவுக்கு பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லி சென்னைக்கு போயிட்டாங்க, அவங்கள கொண்டு போய் விடுறதுக்கு போனேன் சார், சாரி சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா, என்ன யாருக்கு பிரஸ்ட் கேன்சர்? எங்கள் அக்காவுக்கு. நான் நான் யாரோ தெரியாது. அப்போ தான் முதல் நாள் இந்த சேரில் உட்காந்துருக்கேன். அம்மா நீ கவலைப்படாத, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுறவன், நான் ஜெபம் பண்ணுறேன், போவாங்கம்மா, சென்னையை சுற்றி பார்த்துட்டு வருவாங்க, அதெல்லாம் இருக்காதுன்னு சொன்னேன். தைரியம். அல்லேலூயா. உள்ளே இருக்கிறவர் சொல்லுவார், அப்போ தான் சொல்லணும். அல்லேலூயா. நான் சொன்னேன், அப்படியே திரும்பி வந்து சொன்னாங்க, சார் நீங்கள் சொன்னபடியே ஒன்றுமில்ல, அப்படியே வந்துட்டாங்க. இப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கனிகள் இருக்கணும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். எனக்கு அருமையான வாலிப தங்கச்சி, வாலிப தம்பிங்களை, கனி இருந்தால் தான் நம்ம கவர் பண்ண முடியும். பிரசங்கம் பண்ணிடலாம், இந்த கூட்டம் தான், ஒரு நாளைக்கு 2 சண்டே 3 சண்டே இருக்கும், அதெல்லாம் நடக்காது. அப்புறமா இவ்வளோ பேரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, 40 வருஷமாக சொல்கிறாங்கம்மா, 40 வருஷமாக சொல்கிறாங்க. அருமையான தேவதாசர்கள், தேவ ஊழியக்காரங்க இந்த அந்தமானில் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த நாட்கள்லேருந்து இந்த ஊழியக்காரோடு துணையாய் நான் இருப்பேன், ஊழியத்தை அவங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்வேன், மொழிபெயர்ப்பேன், எங்கே கூப்பிட்டாலும் போவேன். ஆனால் ஒருவரும் இது வரைக்கும் அந்த பயலா அப்படின்னு என் தகப்பன் சொல்ல விடலை. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. கனி இருக்கணும், நமக்கிட்ட கனியை பார்க்கணும். எது வேணாலும் சொல்லிடலாம், பேய் கூட துரத்திடலாம். இப்போ ஒரு சின்னவன் வந்து அப்படி தான் ஒரு நாள் பேய் துரத்திட்டு வந்து சொன்னான், பேயெல்லாம் துரத்திட்டான் டேடின்னு. சரிடா, இயேசு நாமத்தில் போயிருக்கோம், ஜாக்கிரதையாரு. அல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு உண்மையாக இருக்கிறாங்க, உண்மையாக செய்கிறாங்க, அபிஷேகத்திலேருந்து அவங்க செய்கிறாங்க. ஆனாலும் பேய் வந்து இயேசுவின் நாமத்தில் போயிடுது. ஆனால் கனிகள் எல்லாருக்கிட்டையும் சும்மா வந்துடாது. அல்லேலூயா. அன்பு சும்மா வந்துடாது, சமாதானம் சும்மா வந்துடாது, மகிழ்ச்சி வந்துடாது, இச்சையடக்கம் வந்துடாது சும்மா. அல்லேலூயா. விசுவாசம் வந்துடாது, சும்மா வந்துடாது. அது வாழ்ந்து காட்டணும். கிருபை கொடுப்பாரு கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை கொடுப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை தேடி நம்ம வாழணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடி நம்ம வாழணும். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நம்ம சாமுவேல் மாதிரி போகலாம். சாமுவேல் மாதிரி தேவனுக்காக நம்ம எழும்ப முடியும். சாமுவேலை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய இதயம் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். அதனால தான் ஒரு ட்ரிக்கான வேலையை ஆண்டவர் செய்தார். அந்த அண்ணாளுடைய கர்ப்பத்தை மாத்திரம் கர்த்தரை அடைக்கலைன்னா இந்த சாமுவேல் கிடைச்சிருக்க மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்குதா தம்பி, கவலைப்படாத. பெஸ்ட், யூ ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட் ஒன். ஹல்லேலூயா. இல்லை இல்லை இல்லைன்னு திரும்பி திரும்பி இறங்கி வரியா ஃபைலை தூக்கிட்டு, யூ ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட் ஒன் விச் இஸ் கெப்ட் ஃபார் யூ பை த லார்ட். ஆண்டவர் உனக்கு வச்சது ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். என் வாழ்க்கையில் அப்படிதான் செய்தார். பெரிய சாட்சி, என் வாழ்க்கை ஆண்டவர் அப்படிதான் செய்தார். பாருங்க, சாமுவேல் நல்லா வந்துட்டாரு. சாமுவேல் நல்ல பேரண்ட் தானே. ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைகளை பற்றி பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெரிய லாஸ் அந்த இடத்துல, ஒரு பெரிய நஷ்டம், ஒரு பெரிய நஷ்டம். என்ன நஷ்டம்? பயங்கரமாக. அதுக்கு அடுத்து சாமுவேல் போயிட்டாரு. நல்லா அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஆசாரியர், அவர் ஒரு நியாயாதிபதி. இந்த 3 வேலையும் செய்துட்டு அவர் சூப்பராக தன்னுடைய முடிவை அட்டகாசமாக முடிக்கிறாரு. அத்தனை பேரையும் மேடையில் நிறுத்தி ராஜா ஜனக்கூட்டத்தெல்லாம் இஸ்ரவேலை கூட வச்சு, சொல்லுங்க, என் வாழ்க்கையை உங்க முன்னாடி வைக்கிறேன். நான் உங்களுக்கு முன்னால, தேவனுக்கு முன்னால, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலாகிய ராஜாவுக்கு முன்னால நீங்க இப்பொழுது சாட்சி சொல்லுங்க. யாருடைய கழுதையை எடுத்தேன், யாருடைய ஆடை நான் எடுத்தேன், யாருடைய எந்த பொருளையாவது நான் எடுத்திருக்கேனா, பட்சபாதம் பண்ணியிருக்கிறேனா, சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய அமைதி அமைதி அமைதி. அப்புறம் எல்லாம் சொல்றாங்க, அப்படி நீங்க செய்ததே இல்லை. அப்படி வாழ வைப்பாரா நம்மள ஆண்டவர்? வாழ வைப்பாரா, வாழ வைக்க மாட்டாரா? அந்த அப்பாவுக்கு தான், அந்த தகப்பனுக்கு தான் 2 பிள்ளைங்க பிறந்தது. பைபிள் சொல்லுது, உன் பிள்ளைகள், உன் குமாரர்கள் உங்க வழியில நடக்கலன்னு சொல்லுது. 1 சாமுவேல் 8:5. நம்ம வாசிக்க வேண்டாம், நேரம் கடந்து போகுது, உங்களுக்கு தெரியும். வாசிக்கிறதுனா வாசிக்கலாம் டக்குன்னு. இல்லை, ஆகையால் போதும், வயசாய் போச்சு. என்னதான் வல்லமையில இருந்தாலும், என்னதான் தேவ அக்கினிய சபையில அள்ளி கொட்டினாலும், கூட்டம் கூட்டமாய் ஜனங்களை கர்த்தரிடத்தில் திருப்பினாலும், ஊழியக்காரர்களுக்கு வயதாகிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசிகளுக்கு வயது சென்று போகிறது.
பாகாலை எதிர்த்து எதிர்த்து போராடி போராடியே இப்படிப்பட்ட தேவதாசர்கள் பல இன்னல்களை சரீரத்திலையும் மனசுலையும் இன்றைக்கு தாங்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. எலியா சொல்லலையா, 450 பேரை வெட்ட முடியுமா? உங்களை யாராவது வெட்ட முடியுமா? 450 பேரை வெட்டணும். அவர் வெட்டி பழக்கம் கிடையாது. அவர் என்ன கழுத்தை வெட்டியா பழகிருக்காரு? அவர் எப்படி பிடிச்சாரோ பட்டயத்தை, எப்படி வெட்டினாரோ ஒரே வெட்டிலையா விழுந்திருக்கும் கழுத்து. அடுத்து 4 வெட்டு கூட வெட்டியிருப்பார். அப்படி 4 வெட்டு போனதுட்டு அப்படி தான் இதை சொன்னான் பெரியவன், அப்படி தான் பிரசங்கம் பண்ணான். அவர் 4 வெட்டு கூட வெட்டியிருப்பார். 450 பேரை வெட்டினார். இவ்வளோ பண்ணவர், கர்த்தரே தெய்வம் என்று கதற வைத்தவர் கொஞ்ச நாளைக்குள்ள பயந்துட்டார். பயந்து என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லை, கிட்டத்தட்ட செத்து போடுவேன், நானே செத்துற வேண்டாம், நீங்கள் எடுத்துக்கங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. பெரியமானவர்களே, இப்படி எல்லாருக்கும் வயது சென்று போகிறது. ஆனால் வயது சென்று போகும் பொழுது, எங்கள் இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு நல்ல சந்ததி தேவனுக்கு வேண்டும். அல்லேலூயா. என் தேவனுடைய வருகை பிந்துமானால் இதே இடத்துல பாஸ்டரை போல, நீங்க சந்தித்த நல்ல அருமையான தேவதாசர்களைப் போல தேவனுக்காக எழும்பி உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற ஒரு சந்ததி இந்த இடத்துல எழும்பணும். ஹல்லேலூயா. எழும்புமா எழும்பாதா? ஹல்லேலூயா சொல்லுங்க. எழும்புமா எழும்பாதா? சாமுவேலுக்கு வயதாகி போயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? உமக்கு வயசாகி போச்சு, உம் குமாரர்களோ உம்முடைய வழியில நடக்கவில்லை. நல்லா படிக்கணும் பைபிளை, நல்லா தியானிக்கணும் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, உங்க குமாரர்கள் உங்க வழியில நடக்கல. உங்க இடத்துல நியாயாதிபதி இனி ஆள் இல்ல, உங்களை மாதிரி தீர்க்கதரிசி உங்க பிள்ளைங்க இல்ல. அப்பதான் பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன்லயே ஒரு பெரிய குழப்பம் வருது. அந்த பொலிட்டிக்கலி ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம் வருதுன்னா, அப்பதான் வந்து ஜனங்க கேட்குறாங்க, யாருமே இல்லைன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் போல எங்களுக்கு ராஜா கொடுங்கங்கிறாங்க. அது தேவனுக்கு சித்தம் இல்லை. அப்போ தான் சவுல் வராரு, பாழா போறாரு சவுல் கடைசியில். அல்லேலூயா. வாலிபர்கள் சரியான இடத்துல எழும்பலன்னா சபை சரித்திரமும் நாட்டினுடைய சரித்திரமும் ஒரு கேடான வழிக்கு திரும்புவதை நாம் இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே சமயத்தில் வாலிபர்கள் எழும்பி நின்னாங்கன்னா ஒரு யோசேப்பை போல, அல்லேலூயா, ஒரு தானியேலை போல, கிதியோனை போல, ராத்திரில முடியலனா பகல்ல முடியலனாலும் நான் ராத்திரில வீழ்த்துவேன் என்று எழும்புகிறவர்கள். அல்லேலூயா. இப்படிலாம் நடந்ததாமே, அந்த தேவன் எங்கே என்று கேட்கிற கிதியோன்கள் இருக்கும் பொழுது சபை எழும்பும். ஓ, கிறிஸ்தவ சமுதாயம் எழுப்புதலை அடையும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம்தான், நான் ஆண்டவருக்கு எழும்புவதற்கு என்ன வழி? நான் கர்த்தருக்குள்ள வளரணும், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நான் நீங்க கர்த்தருக்குள்ள வளரணும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். அவர் உங்களோடு, நீங்க அவரோடு இருந்தால் தான் அவர் உங்களோடு இருப்பார். அந்த ரகசியம் மறைஞ்சிருக்கு அதுல. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து அடிக்கடி வார்த்தை சொல்லுதில்ல, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதை பார்த்தோம், அப்படியே நம்ம ஜாக்கிரதையா வாழணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல தினமும் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து, வாசிக்கிறீங்களா? எல்லாரும் வாசிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 10 அதிகாரம். எல்லாம் கேட்கணும் சத்தமா. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம். எத்தனை அதிகாரம்? ஐயோ 10 இல்லை, சிம்பிள். இட்ஸ் வெரி சிம்பிள். காலையில் 5, சாயங்காலம் 5. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம். 3 மாசத்துல யூ வில் ஃபினிஷ் த பைபிள். செய்வீங்களா? செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு ட்ரிப்பாவது கர்த்தரை வரத்துக்குள்ள இந்த பைபிளை படிச்சு முடிச்சு பட்டம் அடிக்கணும். அல்லேலூயா. பட்டனா அதாவது இப்போ பெயிண்ட் அடிக்கணும். அதில் பிடிச்சதெல்லாம் நான் அப்படி தான் அடிச்சு வச்சிருப்பேன். எங்கள் பைபிளில் அப்படி தான் இருக்கும். படிச்சிடணும் ஒரு ட்ரிப்பாவது. என்னன்னா ஒன்று எகுன்னு பிரசங்கம் பண்ணால், எகு யாரு தெரில, எகு யாரு தெரில. எகும் ஒரு வாலிபன் தான். அல்லேலூயா. எலியாவுக்கு பின்னாடி எழும்பின வாலிபன். அல்லேலூயா. ஆவியானவர் அவன் மேலே வந்தவர் தொலைச்சே கட்டிட்டான் போய் ஆகாப. அல்லேலூயா. நான் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரே ரகசியத்தை தான் சொல்கிறேன். சாமுவேல் வளர்ந்து 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 வந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கணும்னா நீங்களும் அவரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அவரோடு கூட இருக்கணும். தாவீதை போய் கேட்டால் சொல்லுவான், தாவீதே, கோலியாத்து பெரிய ஆளா பத்சேபா பெரிய ஆளான்னு கேட்டா, யார் பெரிய ஆள் சொல்லுங்க தாவீதுக்கு? ஹூ இஸ் பவர்ஃபுல், கோலியாத் ஆர் பத்சேபா? யார் பெரிய ஆளு? தோத்து போயிட்டான்ல பத்சேபால் கிட்ட. கோலியாத்தை ஈஸியாக அடிச்சிடறாங்க. கோலியாத்தை ஈஸியாக அடிச்சிடலாம் தம்பி, ஆனால் இதை தான் அடிக்க முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. நம்ம தப்பிச்சு வாழணுமா இல்லையா? சொல்லுங்க. இல்லையா? இல்லை எப்படி போனாலும் வாழலாமா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து பாருங்க, உண்மையா இருந்து பாருங்க. என் தாசனாகிய காலேபு என்னை உத்தமமாய் பின்பற்றினான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
அல்லேலூயா. எத்தனை ஏழை ஜனங்க பேப்பரை புரக்கி போட்டு சாப்பிட்டவங்க இன்றைக்கு பெரிய பெரிய கட்டடத்தை கட்டி ஊழியக்காரங்களாகவும் இருக்காங்க. ராஞ்சியில், ஜார்க்கண்டில் பல மாடி கட்டடம் கட்டி அதில் ஹோட்டலாக விட்டுருக்காங்க. கோடியில் அவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்குது. கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்கிறாங்க. அந்த நாட்களில் அவங்க வளர்ந்து வந்த நாட்களில் தேவனை உத்தமமாய் பின்பற்றினாங்க. நீங்கள் நினைக்காதீங்க நான் வந்துடுறேன், பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நான் செய்கிறதுல என்னை ரொம்ப பாஸ்டருக்கு பிடிச்சிருக்கு, அப்படி கிடையாது. தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை பற்றி பிடித்துக் கொள்கிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. உண்மையாக இருக்கணும். இன்றைக்கு பிள்ளைங்களுக்கு தாழ்மை நம்ம கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி ஊழியம்னா என்ன நினைக்கிறாங்க? மைக்கு பிடிக்கணும், எனக்கு மைக் பிடிக்கணும். மைக் பிடிக்கிறது ஊழியம் இல்லை. அல்லேலூயா. வெளியில் போகணும், மார்க்கெட் பிளேஸில் கர்த்தரை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. யாரையாவது ஆண்டவருக்குள்ளே பிடிச்சு கொண்டு வரணும். அல்லேலூயா. அவங்களுக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். அதுதான் பிரியமானவர்களே தேவன் ஆண்டவர். நீங்கள் நம்ம பிள்ளைகளாகிய நீங்கள் ரொம்ப மெதமாக இருந்துடக்கூடாது. எப்படி இருந்துடக்கூடாது? மெதமாக இருந்துடக்கூடாது. ஜாக்கிரதையாக வாழணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவன் சொல்கிறான்ல, நான் தேவ சமூகத்தில் நிற்கிறவன், நான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது யாரும். அல்லேலூயா. நான் அதை வாசித்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு கொஞ்சம் தயக்கம் வந்தது. எனக்கு நான் போய் சொல்லிட்டு நான் சொல்லாமல் 3.5 மாதம் 3.5 வருஷம் என்ன பெய்யாது? மழை பெய்யாது. ஐயா 3.5 வருஷம் வானத்தை அடைச்சிட்ட, நீ போயிட்ட, நீ 3.5 வருஷம் வரைக்கும் அதே ஃபயரில் இருக்கணுமே. இன்றைக்குள்ள ஆளுங்க போய் அடைச்சிட்டாங்கன்னா அடுத்து எங்கடா அடைச்சவரை காணோம்னா அவர் பின்மாறி போயிட்டாரு, அவர் இங்கே போயிட்டாரு, அவர் அங்கே அடப்பாவி. வானத்தை அடைச்சிட்டு இருந்தாலும் பின்மாறி போயிட்டானே, பேக் ஸ்லைட் ஆகி போயிட்டானே, வானத்தை அடைச்சிட்டு பைசாவில் விழுந்துட்டானே, வானத்தை அடைச்சிட்டு பொண்ணுங்க பின்னாடி போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு எலியா 3.5 வருஷம் வரைக்கும் அதே நெருப்புல இருந்தார். ஹல்லேலூயா. எந்த நெருப்புல வானத்தை அடைச்சேனோ அதே பக்தி வைராக்கியத்தில் வானத்தை திறப்பேன். ஹல்லேலூயா. ஓடுறா சீக்கிரம், மழை வரப்போகுது. ஆண்டவர் சொன்னார், எலியா சொன்னார், ஆகாபே ஓடுறா சீக்கிரம், ஓடு, மழை வரப்போகுது. அதுக்கு முன்னே இவரும் ஓடி முடிப்பார். அல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக நம்ம வாழணும். தேவ சமூகத்தில் நிற்க நீங்கள் கற்றுக்கணும். அல்லேலூயா. இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஜெபம் 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 தான். அல்லேலூயா. ஜெபம் 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 ஜெபம், வாரம் வாரம் ஜெபம், வாரம் ஜெபத்தை பற்றியே பேசுறது, ஜெபத்தை பற்றியே பேசுறது, ஜெபத்தை பற்றியே பேசுறது. அப்படியே ஜெபாவை ஜனங்கள் மேலே இறங்குது. அல்லேலூயா. அப்படியே ஜெபாவி ஜனங்கள் மேலே இறங்குது. ஜெபிக்க ஜனங்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டுக்கள் எல்லாம் ஒட்டையுது. எல்லா ஆத்துமாக்களும் சபையில் டக்கு டக்குன்னு சேர்ல உட்காருது. அல்லேலூயா. இதுதான் ரகசியம். சாமுவேல் வளர்ந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார். வாலிப தம்பிகள் நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு, நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ so much. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்படி இந்த மாதம் வாரம் கேட்ட செய்தியை மறுபடி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ என்ன ரீசன்னா, ஆண்டவர் எதையோ நம்மக்கிட்ட சொல்ல விரும்புகிறார். அதை திரும்ப ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆமாம், கர்த்தர் சொல்லிட்டார்ல. அன்னாளை பார்த்து சொன்னார், எலி, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அப்புறம் அவள் என்னவா இருக்கவில்லை? துக்கமுகமாக இருக்கவில்லை. பிள்ளையை கொண்டு வரும்போது சொல்றா, என் விண்ணப்பத்தை ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்? 2வது அதிகாரத்தில் 3 காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லியிருக்கிறேன். 1, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்களை அவர் என்ன செய்வார்? நொறுக்கி போடுவார். அப்புறம் கடைசியாக சொன்னேன், தாழ்மைகளுடைய கொம்பை கர்த்தர் என்ன செய்வாரா? உயர்த்துவார். இது அன்னாளுடைய அந்த ஜெபம் இல்லை? ஸோ அதே வார்த்தையை இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் நமக்கு உறுதிப்பட கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாலிப நாட்களிலே வாலிப பிள்ளைகளே, உங்கள்கிட்ட சில நேரம் நான்லாம் சொல்லும்போது நீங்களே நிறைய பேர் என் மேலே, இன்னைக்கு காலையில் 2 பேர் சண்டே ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தான். ஏற்கனவே அவங்க போய் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டானுங்க, ஐயா எப்போ பார்த்தாலும் எங்களையே எதே குத்தஞ்சம் கண்டுபிடிக்காருன்னு. நமக்கு சொல்கிறது தப்பாக தெரியுது. இன்னைக்கு கேட்டேன், நான் திரும்பவும் சொன்னேன், உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், எனக்கு தப்பு இல்லை, ஏன் லேட்டாக வந்தேன்னு. அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. கடிந்து கொள்ளுதல் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது இல்லை? பிடிக்க மாட்டேங்குது.
நான் அடிக்கடி சொல்லுவேன், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னவா இருந்தது? கொட்டு வாங்கின பிள்ளை. நேற்று எங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்தா. அவன் என்கிட்ட சண்டே ஸ்கூல் படித்து இன்னைக்கு அவள் பிள்ளைக்கு கல்யாணம். சோத்திரம். இன்னைக்கு அவள் பிள்ளைக்கு கல்யாணம், அடுத்த வாரத்தில் நிச்சயதார்த்தம். எங்களை தேடி வந்து சொல்லிட்டு போகுது. என்ன, அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அவங்க பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, எங்களை எங்கள் பாஸ்டர் அப்படி எனக்கு வளர்த்தார், இன்னைக்கு அதனால் நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகிட்ட சொல்ல முடியல. இன்னைக்கு இருக்கிற உங்ககிட்ட சொல்ல முடியுமா? கேட்க முடியுதா? இல்லை. ஸோ ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தை, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் யாரோடு கூட இருந்தா? நம்ம எங்கே போனாலும் யார் நம்ம கூட வருவா? கர்த்தர் நம்ம கூட வருவார். உங்க கூட இருக்காருல? உங்க கூட இருக்காரா? வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உங்க கூட இருக்காரா? உன் கூட இருந்தால் உன் நட வித்தியாசப்படணும், உன் உட வித்தியாசப்படணும். இன்னைக்கு இதை கேட்டுட்டு நாளைக்கு வேற மாதிரி நீ ட்ரெஸ் போடக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் நல்ல யூனிஃபார்மில் வந்துருக்கீங்களா, நல்லா தானே இருக்கிய, நாளைக்கு ஏன் மாறுது? அப்போ உங்க கூட கர்த்தர் இன்னைக்கு மட்டும்தான் இருப்பாரா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிலர் கூட கர்த்தர் இருக்காரு. பாட்டு பாடுறதுக்கு மட்டும் நம்ம ஆராதனைக்கு நேரத்தை வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பாட்டு பாடலன்னு உடனே லேட்டாக வரோம். இது என்ன கொடுமை யோசி பாருங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தா பாட்டு பாடினாலும் சரி, பாய் போட்டாலும் சரி, கர்த்தர் என்னை கொண்டு வந்த நேரத்துக்கு நான் வந்து நிற்பேன். ஹல்லேலூயா. என்னது? ஆமா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவன் வளர்ந்தான். எனக்கு அது கீழே இருக்கிற வசனம் ரொம்ப பிடிக்கும். சாமுவேலை குறித்து ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சேபா வரை சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கிற்று. யாரு? ஒரு அழுது புலம்பின் அம்மாவுக்கு பிள்ளை கர்த்தரவன் கூட இருந்ததுனால இன்னைக்கு அவன் யாரா மாறிட்டான்? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி அது எல்லாருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அழகா போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுறாங்க, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். ஐயா, நமக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் உங்ககிட்ட வெளிப்படுதுன்னா அது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? தீர்க்க தரிசனமான வார்த்தை தான். அதுக்குன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வேண்டாம். உன் கூட கர்த்தர் இருப்பாரானால் உன் வாயிலிருந்து புறப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுங்க? உங்களுடைய யார் இருக்கா? இன்னைக்கு உங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டுருவாங்க, கட்டுனவர் விட்டுருவார், கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். அதற்கு காரணம் அவங்க அம்மா, அவங்க அம்மாவுடைய ஜெபம், அவங்க அம்மாவுடைய ஜெபம். அந்த அம்மா சொன்ன மாதிரியே பிள்ளையை கொண்டு எங்க விட்டுட்டாங்க? ஆலயத்தில் விட்டுட்டாங்க. அவனுக்கு பேச தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால தான் கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஏலி தாத்தா கிட்ட ஓடி வந்தான். ஏலியின் சத்தத்தை கேட்டவன். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரின் சத்தத்தை கேட்க நாம் பழக்குவிக்க. சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும். சண்டே ஸ்கூலுக்கு என்ன செய்யணும்? ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் பனிஷ்மெண்ட். ஆனால் சண்டே ஸ்கூலுக்கு லேட்டாக வந்து கேட்டால் பாஸ்டர் தப்பு. அதெல்லாம் மாற்றிடுவோம் வாழ்க்கையில். கர்த்தர் உன் பிள்ளையோடு கூட இருக்கணும், உன் பிள்ளை வளரணும், உன் பிள்ளை ஆவியில் நிரப்பப்படணும், உன் பிள்ளை தீர்க்கதரிசியாக மாறணும். இந்த பூமியில் கர்த்தர் உன் பிள்ளையை உயர்த்தணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் படித்த பள்ளிக்கூடத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர், அவர் போயிட்டார். அவர் வந்து ஒரு லுத்தரன் மிஷன் சபை, தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச், அந்த சர்ச்சை சார்ந்தவர். அவர் தான் அன்னைக்கு அந்த எங்கள் ஊரில் அந்த சபைக்கு பாஸ்டர். காலையில் போனால், பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாடம் சொல்லி தர மாட்டார். எது சொல்லி கொடுப்பார் தெரியுமா? பைபிளை பற்றி 10 கட்டளை, 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், 100ஆம் சங்கீதம், இதெல்லாம் மனப்பாடம் சொல்லலைன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ட்ரௌசரை தூக்கிறான். அன்னைக்கு ட்ரௌசர் தான், இன்னைக்கு எல்லாம் பேண்ட். இன்னைக்கு ஆசிரியர் பிள்ளைகளை அடிக்க முடியாது. அன்னைக்கு அடி பெரம்பு அடி தொடையில் வாங்கினதுனால இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. உங்களை தான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களே இவங்களை. இவங்க அடித்தாங்கன்னா இவங்க உள்ளே போயிடுவாங்க. இன்னைக்கு அப்படி சட்டம் வந்துடுச்சு. அன்னைக்கு அடிக்கணும், பாஸ்கிட்ட கொண்டு போகணும். பிள்ளை தப்பு பண்ணுன்னா எங்கே போவான்? பாஸ்கிட்ட போனால் அவன் நல்லா ஆயிடுவான். இன்னைக்கு பாஸ்கிட்டனா வரமாட்டேங்கிற. நீ உன்னுடைய வாழ்க்கை சாமுவேலை போல இருக்கணும். சாமுவேலை போல உன் வாழ்க்கை மாறினா, அஸ் எ பேரண்ட், பெற்றோர்கள்
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளருங்க. அப்படி வளர்த்தா நம்ம பிள்ளைகள் வருகிற காலங்களில் இந்த தேசத்தை கலக்கிறவர்களாய் மாறுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வளரக்கூடாதபடிக்கு, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளரக்கூடாதபடிக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனில். அது நல்லதும் இருக்குது. நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தர் எழுதியிருக்கார், அந்த என்னது சோஷியல் மீடியா அன்னைக்கு வந்துருச்சு இல்லையா? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு, நல்லா கவனிங்க, செல்போன் வச்சிருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 300 மீட்டர், அப்படின்னா எத்தனை அடி இருக்கும் பிரதர்? 300 மீட்டர்னா 300 மீட்டர் நகர்த்துறானா. விரல வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மொபைல் போனை தட்டிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ மீட்ரு? 300 மீட்டர். இங்கேருந்து கோல்கரை தாண்டி போயிருமா? போயிடும். அங்கே போயிடும். பெட்ரோல் பங்கெல்லாம் தாண்டிடும். 1000 ஃபீட் 1 கிலோமீட்டரு. இது 300 மீட்டரு. வேணா அந்த புஸ்தகത്തിന് காப்பி எடுத்து அடுத்த வாரம் தாரேன். நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த புஸ்தகத்தை. அந்த புஸ்தகத்தில் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். 300 மீட்டரு சராசரி ஒரு மனிதன், ஒரு செல்போன் வச்சிருக்கிறவன் 300 மீட்டர் என்ன செய்யறான்? கையால் நசைக்கிறான். ஆனா 3 வசனம் கூட கையில் இருக்கிற பைபிளை என்ன செய்ய முடியல. பிரதர் சொன்னார், 10 அதிகாரம் படிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல நீங்க என்ன செஞ்சிடலாம்? 3 மாசம் அப்படிதான். 3 மாசத்துல முடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? உங்க பைபிள் எல்லாம் எப்படி இருக்கு? நிறைய பேர் பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா? புதுசா இருக்கு. நிறைய பேர் பைபிள் எப்படி இருக்கு? புதுசா இருக்கு. எத்தனை பேர் பைபிள் கலர் அடிச்சிருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நீ பைபிள் படிச்சிருக்கிறது எதுல தெரியும்னா, உன் கையில் இருக்கிற பைபிளை வச்சு தான் தெரியும். பாஸ்டர்மா அடிக்கடி சொல்லுவாங்களே, என் பைபிள் உப்பி போய் இருக்கு. அவங்ககிட்ட ஒரு பைபிள் வச்சிருக்காங்க வீட்டில். அந்த பைபிள் இவ்வளவு இருக்கும். மோசஸ் பிரதர் ஒரு முறை கவர் பண்ணி கொடுத்தாரு. அது இங்கே போயிடுச்சு, வீங்கிருச்சு, பெருத்திருச்சு. அது இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற பைபிள் அப்படியே இருக்கு. எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன பைபிள் வேணும் தெரியுமா? ஸ்மால் பைபிள், கையில் ரொம்ப சின்னது, படிக்க கண்ணு தெரியல. இன்னைக்கு என்ன தெரியல? என்கிட்ட ஒரு பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் உங்களுக்கு வயசு இவ்வளோ ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஏன் இந்த கண்ணாடி போட்டு பைபிள் படிக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன பொறாமையா இருக்கா? சிலருக்கு அப்படிதான். இப்போ படிக்க முடியல. நம்ம கையில் இருக்கிற பைபிளை நம்மளும் புரட்டணும். 300 அடி என்னங்க, 3000 அடி ஒரு நாள் புரட்டி பாரு, சீக்கிரமா வேதத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இந்த யூஸ் சண்டையில் ஒரு தீர்மானம் எடு. உன் கை 300 மீட்டர் ஸ்கோர்லிங் பண்ணக்கூடாது. எதை பண்ணக்கூடாது? செல்போனில் போகாமல் இந்த வேதத்தை புரட்டு. இந்த வேதத்தை என்ன செய்? சொல்லு. வேதத்தை என்ன செய்? புரட்ட பழகிக்கோ. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் வாழ்க்கையில் அது உனக்கு பெரிய நன்மையை தரும். கர்த்தருடைய வசனத்தை மதிக்கிறவன், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவன், கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவன், கர்த்தருடைய வசனத்தை சுமக்கிறவன் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு கேட்ட வசனம், நீ திம்னாத்துக்கு போகாத. நீ எங்க கிட்ட தான் போகணும்? ஏலி தாத்தா கிட்ட தான் போகணும். எங்க தான் போகணும்? ஏலி தாத்தா கிட்ட போனாதான் நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஏலி தாத்தானா எங்க? தேவனுடைய சபைக்கு. அப்ப வாலிப பிள்ளைகள் எங்க வரணும்? நீ நிறைய வாலிபன் 1-2 பேரை காணல. ஏன்னா நம்ம போன ஐயா ஏதாவது நமக்கு வேலை கொடுத்துருவாரோ அப்படின்னு நினைச்சு கூட வராம இருக்கலாம். என்ன? அதனால நீ ஏலி தாத்தா கிட்ட வளர்ந்தனா பெரிய ஆளாயிருவ. நீயா உன் இஷ்டப்படி கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணாது, அது டேஞ்சர்ல கொண்டு போயிடும். அதனால இன்னைக்கு உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, நான் ஒரு சாமுவேலை போல நான் வளரணும்னா நீங்க என் கூட இருந்தா போதும், நீ என் கூட இருந்தா போதும். சொல்லுவோமா? எல்லா இடத்துல இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. நல்ல கண்ண மூடி இந்த நாள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல வார்த்தையை கத்த தந்தீர். நல்ல அருமையான வார்த்தைகளை இந்த நாளில் நாங்கள் கேட்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. சாமுவேல் வளர்ந்தான். வாலிப தம்பி, இன்னைக்கு நீ வளர்ந்துட்ட. கர்த்தரும் கூட இருக்காரா? கர்த்தரும் கூட இருக்காரா? ஒரு நிமிஷம் நீ ஒன்று ஆராய்ஞ்சு பாரு.
என் கூட கர்த்தர் இருப்பாரானால் நான் பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் என் கூட இருப்பாரானால் என்னை போல இந்த பூமியில மேன்மையானவன் யாருமே இல்லை. இல்லை இல்லை, கடைசி நேரம் யாரும் அங்கங்கே எந்திரிச்சு போவாதங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க. உங்க வேலை என்ன? இப்ப கர்த்தர்கிட்ட கேட்கணும். உங்க வேலை என்ன? ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கணும். ஆண்டவரே, என்னோடு இரும். ஆண்டவரே, நான் வளரணும். நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும். ஆண்டவரே, இன்னும் நான் வளரணும். ஆண்டவரே, நல்ல பாட்டு பாடும்போது சொன்னீங்க வரங்கள் வேணும். முதல்ல சொல்ற நான் பிரசங்கிக்கிறேன், நான் செய்யலைன்னா இன்னொருத்தர் செய்வா. அப்ப நீ முதல்ல உனக்குள்ள அந்த வரம் வேணும். நீ ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, எனக்கு அதை தாருங்க. ஆண்டவரே, கிருபையை தாங்க. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த காலையில் ஆண்டவரே, சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தரவனோடு கூட இருந்தது போல என்னோடு கூட ஆண்டவரே நீர் இருப்பீரே. இருந்து என்ன ஆண்டவரே, இந்த பூமியில நீர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவே, தூய பின்பும் தரிசிப்பே. ஆனந்தமாய் சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் தரிசிப்பேன். ஆனந்தம். அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பது நீ ஒரு நாளும் மறந்துடாத. நீ ஒரு நாளும் மறந்துடாத. உன்னை சேற்றி நின்று ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்தாரு. ஆண்டவர் உன்னை சேற்றி நின்று தூக்கி எடுத்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீ ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே, இத்தனை பெரிய மகாபெரிய பாக்கியம், இத்தனை பெரிய மகாபெரிய சிலாக்கியத்தை நீங்க எனக்கு தந்தீங்க. ஆண்டவரே, இதற்கொண்டு நான் தகுதி இல்லை. இதற்கொண்டு நான் தகுதி இல்லை. ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தினீர். பெற்றோர்களே, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைய நாங்க கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்ப்போம். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்ப்போம். நீங்க கூட பிள்ளைகளோடு கூட இருந்து எங்களை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இறுதியாய் சகோதரர் அன்பு சில வார்த்தைகளை பேசின பின்பு நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சபையினுடைய சிஏ தலைவர், வாலிப இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் அன்பு சில வார்த்தைகளை சொன்ன பின்பு ஜெபித்து முடிப்போம். இந்த யூத் ஆராதனையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் நேர்த்தியாக நடத்தி கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய எல்லா முயற்சியையும் எங்களுடைய பிரயாசத்தையும் உறுதுணையாக இருந்த பாஸ்டம்மா, சபை விசுவாச குடும்பங்கள் எல்லாருக்கும் யூத் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முடிவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கோம். எங்களுடைய யார் மெசேஜ் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டும்போது
பாஸ்டர் வந்து சொன்னாங்க ஜெயக்குமார் பாஸ்டர் பற்றி. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் அவர் நல்லா உங்களுக்காக இந்த யூத்துக்காக நல்ல ஒரு மெசேஜ் கொடுப்பான்னு சொன்னாங்க. அவருடைய மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எங்களுடைய யூத் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். ஜெபமனோ. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களுடைய சபையில் இருக்கிற ஷாலோம் யூத் இந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக ஆண்டவரே இந்த நாளை அவர்கள் முன்குறித்து தர்மியான பிள்ளைகள் கடந்த 2 வாரங்களாக அதிகமாய் பிரயாசப்பட்டு இதற்காக அங்களுடைய திராணிக்கு மேலாக உங்களுடைய உதாரத்துவமான உதவிகள் பொருளாதாரத்திலே கொடுத்து இந்த நாளில் இந்த ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செஞ்சு இதற்காக ஆண்டவரே உதவி செய்த உழைத்த சபையை சார்ந்த எல்லா வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக ஒரு அன்புக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல பாரத்திற்காக நன்றி. கர்த்தர் அவரை ஆசீர்வதியும். ஆண்டோடைய கரம் கூட இருக்கட்டும். அவரோடு கூட இணைந்து செயல்பட்ட என்னுடைய வாலிப குழுக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. விசேஷமாய் இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அன்பு சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாய் இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி அவளை குடும்பமாய் நீர் அப்படி பயன்படுத்தி வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும். அந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் தேவ கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நாளில் வர முடியாதபடி பலவீனத்தோடு கூட வீடுகளில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும். அடுத்த வாரங்களிலே கலந்து கொள்ள உதவி செய்யும். உடைய திருநாமம் மையப்படட்டும். இந்த நாளில் ஆண்டவரே அருமையாய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம். இது ஆயத்தம் பண்ணினதான் அருமையான ராஜனையாவுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. காலை நிலைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்தீர். அதற்காக நன்றி. நல்ல ஆகாரத்தை புசித்து நாங்கள் சந்தோஷமாய் ஒருவர் வாழ்த்தி கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் நீக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.